சாயந்தர வேலை ஆராதனையிலே உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தை காலையினுடைய ஒரு முகவரியை சொல்ல விரும்புகிறேன். இந்த தலைப்பு என்னவென்றால், கர்த்தர் உங்களுக்கு நிலையான வீட்டை கட்டி எழுப்புவார். அடுத்ததாக வெளிப்பாடு என்னவென்றால், வாடகை வீட்டினுடைய காலங்கள் முடிவடைகிறது, சொந்த ஸ்தலத்துக்குள்ளே நீங்கள் குடியேறுவீர்கள் என்பது வெளிப்பாடு. நிலம் இல்லாமல் வீடு இல்லை. நிலம் எப்படியெல்லாம் சுதந்திரிக்க வேண்டும், வேதம் எதிர்பார்க்கிற ராஜ்யத்தின் கோட்பாடுகள் என்ன என்றெல்லாம் முதல் பாகத்தில் நம்ம பார்த்தோம். யூடியூப்பில் ஏற்றப்பத்துக்கு நாளைக்கு காலையில் 7 மணிக்கு அது உங்களுக்கு வந்து சேரும். எல்லாம் ஏற்றியாச்சு. காலையில் 7 மணிக்கு அது போட்காஸ்ட் ஆகிடும். புதிதாக பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்களா, உங்களுக்கு தொடர்ந்து நம்முடைய அப்டேட்ஸ் எல்லாம் வரும். எதுக்கு இதை சொல்லுகிறேன்னா, நிலம் வாங்கின ரகசியம் எப்படி. இப்போ நிலம் எப்படி வாங்கக்கூடாது, நிலம் சில நிலங்கள் என்ன செய்யன்னு கேட்டால், சில நிலங்களுடைய பின்னணியை விசுவாசிகள் அறிய வேண்டும். நிலம் தானே ஐயா, அந்த நிலத்தில் இருக்கிற சாபங்கள் தேவனுடைய ஜனங்கள் அறிய வேண்டும். வாழ்க்கையில் இருக்கிற சாபம் தெரியும், நம்ம பார்த்துருக்குறோம். பொருளாதார சாபம், அடுத்தது திருமணத்தில் சாபம். திருமணம் ஆசீர்வதிக்கப்படாது, அதனுடைய பொருள் பிள்ளை பிறக்காது என்பதல்ல, அது வேறு ஒரு விதம் இருக்கும். ஆனால் பிள்ளை பிறந்தோம் சில சமயத்தில் அந்த திருமணத்திலிருந்தே பிரச்சனை இருக்கும். அது எல்லாம் எப்படி முறிக்கப்படுகிறது என்று கேட்டால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால விடுதலையாக்கப்படுகிற சத்தியத்தை அறிகிறபடினால, நம்முடைய பழையவனை எல்லாம் ஒழிக்கிறதுனால புதிய சிருஷ்டியாக மாற வேண்டியதெல்லாம் நமக்கு வீட்டு பாடம். நாம் செய்ய வேண்டிய கடமைகள் வெறுமையாக கலாத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சிலுவையில் கர்த்தர் சுமந்து தீர்த்த எல்லா சாபங்கள் என்பதனாலும் சாபங்கள் இந்த வாசனத்தை உச்சரிக்கிறதுனால் மட்டுமல்ல, வாழ்க்கையில் அந்த சாபங்கள் முறிக்கப்படுவதற்கு தனிப்பட்ட விதத்தில் உங்கள் முயற்சிகள் என்ன, நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காரியங்கள் என்ன என்றெல்லாம் இருந்தால்தான் நீங்கள் கேட்க வேண்டிய பார்க்குற பொழுது தெரியும் அந்த சாபங்கள்லாம் முடிக்கப்படும். ஒன்றுமில்லை, வீட்டில் மளிகை சாமானில் பார்ப்பீங்க. உதாரணம் சொல்லுகிறேன், ஒரு கசைக்கு பிழியப்படுகிற சூழ்நிலை இருக்கும். நம்ம வீட்டிலேயே 1 கிலோ அரிசி வாங்கி சாப்பிட்றோம். திரும்பி பார்த்தா அப்படி இருக்கும் வாழ்க்கை. ஒரே 1 கிலோ அரிசி, ஆனால் சந்தோஷம் ஐயா. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை கேட்டு 10 கிலோ கடன் வாங்கி சாப்பிடாம 1 கிலோ சொந்தமாக 60 ரூபாவோ 80 ரூபா கொடுத்து வாங்கி சாப்பிட்றோமே. யாருக்கும் கடங்காரம் இல்லை. இந்த இடத்துல நம்ம இருதயம் குளிருது. ஆனால் அந்த 1 கிலோ அரிசி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றவங்களுக்கு ரொம்ப நாள் அந்த நீடிக்காது. திடீர்னு ஒரு 5 கிலோ மூட்டை வாங்கும். என்ன 5 கிலோ கற்று நம்மளை கோபமாக இருக்காரா? இல்லை, 5 கிலோன்றது என்னென்னா, மொத்தமாக அந்த 1600 ரூபாவோ 1700 ரூபாவோ அரிசி குறைஞ்சபட்சம் நம்ம ஆட்கள் சாப்பிட்றது சொல்கிறேன். அதை அப்படியே போய் நம்ம விதைக்காமல் தேவைப்படுகிற 350 ரூபாவோ 380 ரூபாவோ 5 கிலோ வாங்கினீங்களா, மிச்சம் 1000 ரூபாய் கையில் இருக்கும். இது சாப்பிட்டு இது தீர்கிற பொழுது போய் ஒரு 5 கிலோ வாங்கிட்டு வரலாம். படிப்படியாக முன்னுக்கு வரது சொல்கிறேன். ஒரு காலம் இருந்தது, தேவைக்கு மிஞ்சி கடனில் வாங்கினது மூட்டை மூட்டையாக வந்து இறங்குச்சு. ஆனால் பின்னே நம்ம சேர்த்து கொண்டதெல்லாம் அழுத்தம், பாரங்கள், மனபாரங்கள், பொருளாதார பாரங்கள், சுமைகளாகவே இருந்தது. இப்பொழுது கையில் பணம் புழக்கம் வேண்டும் என்றால் யூ மஸ்ட் ஹேவ் எ லிக்விட் கேஷ் இன் ஹேண்ட். இதெல்லாம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. இது நான் உங்களுக்கு போதிக்கும்படி வரவில்லை, வெளிப்பாடே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்ளும்படி வருகிறேன். ஏன் நான் அதை சொல்லுகிறேன்னா, உங்களுக்கு நிலத்தின் மீது இருக்கிற சாபம் தெரியணும். சில நிலங்கள், எழுத்தின்படியே சொல்லுகிறேன், சில நிலங்களில் நீங்கள் பணம் இருக்குதுன்னு போய் விதைச்சிங்கன்னா, பணம் இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் போய் நிலத்தை வாங்கினீங்கன்னா, அந்த நிலத்தில் இருந்து ஆதாம் வழியே வருகிற சாபங்கள் நீங்கள் பார்க்க முடியும். காயின் வழியே வருகிற சாபங்கள் நீங்கள் பார்க்க முடியும். இந்த பூமியும் உனக்கு முன்பு ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கும். இதில் நீ உழைப்பெல்லாம் நெத்தி வேர்வை நிலத்தில் சிந்தி தான் உழைக்கணும். இந்த சாபத்திலிருந்து கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம விடுவிக்கிறார். அந்த இடத்துல கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. கனம் பண்ணுகிறதே வேதம் என்ன சொல்கிறது, முதல் பலனினாலே கர்த்தரை கனம் பண்ணு, காணிக்கையினாலே கனம் பண்ணு, லேவியரோடு பகிர்ந்து கொள்ளலாம் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் அது 10% அல்ல, எவ்வளோ மேலே முடியுமோ அவ்வளோவாக மனதில் தீர்மானித்தது. அதனால தான் தான தர்ம காரியங்களும் அந்த இடத்துல புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் பிரியமாக இருக்கிறான்னு சொல்லப்படுகிறது. பழைய ஏற்பாட்டில் 10% நிறுத்தப்படுகிறது. புதிய ஏற்பாட்டில் பரிசேரோட நீதியை காட்டிலும் உங்கள் நீதி அதிகமாக இருக்கணும்னு வேதம் சொல்லுகிறது. இதை விமர்சனங்கள் இருந்தாலும் சரி, வதந்திகள் வந்தாலும் சரி, சத்தியம் அது. அதனால் தசமபாகம் என்பது எல்லா காலத்தையும் பொருந்தக்கூடியது. அதை பழகினவர்கள் விடமாட்டாங்க. அது விடுகிற பொழுது வருகிற பொழுதே எங்கேயோ நம்ம அடி வாங்குறது. கர்த்தர் நம்முடைய காணிக்கை ஏற்றுக்கொள்ளுகிறதுல அது நெருக்கம் வருகிறது. கொடுக்கறதுல நெருக்கம் வருகிற பொழுதே புரிந்து கொள்ளலாம் ஏதோ பிரச்சனை இருக்குது, நம்மக்கிட்ட மனக்கசப்பாக இருக்கும், பகைமை இருக்கும், அது உச்சக்கட்டத்தில் இருக்கும். அதனால் கொடுக்க முடியாமல் போகும். உழைப்பு இல்லை, பணம் எதிர்பாராத செலவு, இதெல்லாம் காரணங்கள். ஆனால் ஆவிக்குரிய காரணங்கள் இதுதான் இருக்கும். இதை சரி பண்ணுகிற பொழுது கொடுக்க கர்த்தர் கிருபை செய்வார்.
இப்பொழுது நிலம், இந்த பணம், இது ஒரு தனிப்பட்ட ஒரு காரியம். கர்த்தர் உடன்படிக்கை காணிக்க ஆவிக்குரிய காரியம். பூமிக்குரிய காலத்தில் இதை 10% செலுத்தி விட்டு 90% உங்களுடையதாக இருக்குதுன்னு சொல்லி ஜனங்க என்ன சொன்னாக்கா இஷ்டப்படி வாங்குவாங்க. இஷ்டப்படி போய் நிலத்தை வாங்குவாங்க. அப்படி வாங்கப்பட்ட நிலம்தான் யாக்கோபு சீகேம் இடத்துல வாங்கின நிலம். நிலம் வாங்கினாலும் வாங்கினான் அந்த மனுஷன், ஆனால் நல்ல எண்ணத்தில் தான் வாங்கினது. காசு கொடுத்து வாங்கினது, அபகரிக்கலை, ஏமாத்தலை. நிலம் வாங்கின அந்த காரியம் சொல்கிறேன். பலிபீடம் கட்டியாச்சு, வீட்டையும் கட்டியாச்சு, ஆலயம், வீடு. பெண் தீட்டுப்பட்டு போகிறான் மறுநாள். ஏன்? ஒன்று நீங்கள் விதைக்கக்கூடாத இடத்துல விதைக்கிறீங்க. பணம் வராமல் இல்லை, பணம் வருது. ஒரு காலகட்டத்தில் பரிசுத்தவான்களுக்கு கர்த்தர் பணத்தை கொடுக்குறார், பெரிய அளவிலே கொடுக்குறார். தேசத்தை ஆளுகிற மனுஷனே பயப்படுகிற அளவுக்கு அந்த பணம் இருக்கிறது. ஆளுங்கட்சி நினைத்த என்னவென்னா செய்யலாம். அவங்க சொல்கிறாங்க, சீக்கியமானன் சொல்கிறான், இந்த பணக்கார குடும்பம் செழிப்பாக வளமாக இருக்கிறாங்க, இவன் நம்மளோடு கூட வந்து வாசம் செஞ்சால் நம்ம வியாபாரம் பண்ணலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு செழிப்பாக இருக்கிற வியாபாரம் பண்ணுவான், அரசியல்வாதி, ஆட்சியாளன் உட்கார்ந்து சாப்பிடுவான். இன்றைக்கி நடக்கிறது. ஆனால் இங்கே என்ன சொல்லப்படுகிறது, அப்படியே எதிர்மறையாக போகிறது. அவன் ஆளுகை செய்கிறன்னு சொல்கிறான், நம்ம வியாபாரம் செய்யலாம், அவன் நம்மோடு சம்மந்தம் பண்ண உட்காந்து சாப்பிட்டோம். தேவனுடைய ஆசீர்வாதம், அபிஷேகம், கிருபை எல்லாம் அப்படி ஒரு நிரம்பி வழியுது. முகக்கலையை பார்த்தாலே தெரியுது. நீங்கள் கூட பசியாக இருப்பீங்க அல்லது ஒரு தட்டுப்பாடு இருக்கும், உங்களை பார்த்தா யாரும் நம்ப மாட்டாங்க. இது ஒரு கிருபை. உங்களுக்காக கஷ்டம், நம்ப மாட்டேன். அவனுக்கு எங்கெங்கேருந்தோ வருதியா, அவனுக்கு இங்கேருந்து வருது, அங்கேருந்து வருது, அவங்க நல்லா இருக்காங்க. அது கர்த்தர் கொடுக்குற ஒரு கிருபை, முக லட்சணம், தேவனுடைய தயவு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இது தாண்டவம் ஆடுகிற பொழுதே நம்ம அறிவோடு ஞானம் அதான் சொல்லப்படுது. உங்களுக்கு அந்த ஞானம் இல்லாமல் கையில் காசு இருந்தால் துஷ்பிரயோகம் பண்ணப்பட்டுரும். யாராக இருந்தாலும் சரி, அது அப்போஸ்தலனாக இருக்கட்டும், தீர்க்கதரிசியாக இருக்கட்டும், பழைய ஏற்பாட்டு ராஜாவாக இருக்கட்டும், புதிய ஏற்பாட்டு விசுவாசியாக இருக்கட்டும், யாரானா இருக்கட்டும், ஞானம் இல்லாமல் கருத்தில் வந்து பொருளாதாரம் புழங்குற பொழுது உங்களுக்கு வீணும் விருதமாக போயிடும். நம்ம இருக்க மாட்டோம். நிலம் இருக்கும், வீடு இருக்கும், எல்லாம் இருக்கும், நம்ம இருக்க முடியாது. அந்த மாதிரி தான் இங்கே ஆச்சு. பரிசுத்தவான் எழுத்தின்படியே சொல்லுகிறேன், தேவனை முகமும் தரிசித்தான். ஆனால் பொருளாதாரத்தில் ஒரு கள்ளத்தனம் இருக்கிறது. மாமியார் வீட்டிலேருந்து திருடி கொண்டு வந்துட்டான் பொற்சிலைகள் எல்லாம். அந்த பொன் சொருபங்கள்லாம் ராகேல் திருடி கொண்டு வரா. இது இவன் கண்சாடையாக இருக்கிறான். எவ்வளவோ லாபான் வந்து தர்க்கிக்கிறான். பொண்ணை பற்றி தெரியும் இல்லையா அப்பனுக்கு. கடைசியில் பார்த்தா ஒரு மறுதளிக்க முடியாத ஒரு காரணம் அந்த அம்மா சொல்லுது, உதிரப்போக்கு. சரி, ஒழிஞ்சுப்போம், போ, வச்சு சந்தோஷமாயிரு. திருடினேன்னு தெரிஞ்சாச்சு. இந்த மாதிரிலாம் சொன்னால் சில சமயம் விட்டுருவாங்க, மனசு விட்டுரும். போ, பார்த்துக்கலாம், கர்த்தர் பார்த்துக்குவார். அவனுக்கு அவ்வளோ பக்தி இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஆனால் இவன் செஞ்சது வந்து ஒரு பக்தி நிறைஞ்ச மனுஷன். இவன் செஞ்சது வந்து மிகப்பெரிய ஒரு பெரிய பாதகமாகவே இருக்குது. கண் சாடை இருக்கிறதே குற்றம்னு தெரியுது, அதில் ஒரு ஆதாயம் வருது எனக்கு. சரி, இருந்துட்டு போட்டோம், நம்மளே நம்ம சமாதானம் பண்ணுறது. இதுக்கு எனக்கு உரிமை இருக்குது. அவன் தேடின்னு வருவானா, துரத்தின்னு வருவானா, உங்களை உரிமை இருந்தா? இல்லை நீங்கள் தான் திருட்டவிழா புறப்பட்டு வருவீங்களா? ஒரு கள்ளத்தனம். அதனுடைய பலன்தான் தீனால் தீட்டுப்படுகிறான். சொன்னப்படுகிற சம்பவம் தலைப்பு செய்தி மாதிரி வரும். அவள் தேசத்தின் குடிகளை பார்க்க போனால் அதெல்லாம் வந்து சம்பவங்கள். ஆனால் இதை காக்க வேண்டிய கர்த்தர், வேதம் சொல்லுது, கர்த்தர் வீட்டை கட்டாரில் வீடு கட்டுற பிரயாசம் இருந்தா உங்கள் வீடு பரிசுத்த மாளிகையாக காணப்படும். ஜெபிக்கிறீங்க, உபவாசிக்கிறீங்க, அது மட்டும் இல்லை, அந்த வீட்டுக்குள்ளே வேசித்தனம், பாலியல் சர்ச்சை, கணவன் மனைவி பிள்ளைகள் உட்பட யாருமே அது செய்கிறவங்க உட்பட அந்த இடத்துல இருக்கக்கூடாது. நம்ம வட்டாரத்துக்குள்ளே அந்த மாதிரி ஆட்களை cannot என்கரேஜ், உற்சாகப்படுத்தக்கூடாது. லவ் மேரேஜா, அது எங்கே இருக்கணுமோ அது அங்கே இருக்கணும். இல்லை விவாகரத்தானவங்களா, அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இல்லை 2 பொண்டாட்டிக்காரனா, அது எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்கணும். இதை வந்து நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளணும், சிந்தையிலே காத்துக்கொள்ளணும். சரீரம் ஒரு கூடாரம். முதல்ல இதுக்கு நம்ம இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அந்த நிலம் என்ன செய்யுதுனாக்கா பெண்ணுடைய கற்பை இழக்க வைக்குது. அந்த நிலம் என்ன செய்யுதுனாக்கா பிள்ளைகளை பட்டயத்தை தூக்க வைக்குது. என்ன, இது வந்து கற்பழிப்பெல்லாம் இல்லை, மனதார போய் உடலுறவு கொள்கிறான். அவன் மயங்கிட்டான், கடத்தப்படலை, கவரப்பட்டால், கற்பழிக்கப்படவில்லை, கற்பை இழந்தாள். எல்லாம் அவளுடைய சம்மதத்தின் பேரில் நடக்குது. இங்கே வித்தியாசமான ஒரு குற்றவியல் வழக்கு இங்கே ஆரம்பிக்கிறது. ரத்தம் சாறு ஓடுது, வந்து வெட்டி போட்டுறானுங்க.
அந்த இடத்துல இருக்க முடியல. பலிபீடமும் காப்பாற்றலை, செத்து கொடுத்த பலியும் அந்த பலியும் காப்பாற்றலை. பலிபீடத்தில் வச்ச பலியை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் இவனுடைய திருப்தி அது. நான் பலிபீடம் கட்டினேன், நான் தொழுது கொள்னேன், 7 எல்லா பேர் வச்சேன், நான் வீட்டை கட்டினேன், எல்லாருக்கும் கூப்பிட்டு 1000 பேருக்கு சாப்பாடை போட்டேன், வந்த ஊழியரை காணி கொடுத்தேன். ஒன்றும் கிடையாது. எல்லாமே நடக்கும், அந்த சைக்கிள் அப்படியே நடக்கும். யாரும் வந்து கூப்பிட்டு ஜெபம் பண்ண வாங்கன்னா ஒரு சிலர் தான் வந்து ஜெபம் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறது. சில பேர் வந்து கர்த்தரே சொல்கிறால் வாலண்டியராக சொல்லுங்க, நான் வந்து ஜெபம் பண்ணுறேன்ட்டு. அது ஆத்ம பாரம், அது விஷயம் வேறு. சிலது போனால் அதில் ஒரு ஆதாயம் வருதுன்னு சும்மா தானே இருக்கிறோம், அப்படி ஓடுறதும் இருக்குது. பெரும்பான்மையாக இந்த 2வது வகை இருக்கும். அதனால் கூப்பிட்டப்போ பாஸ்டர் வர்றாருன்னா நான் சொல்கிறது, இதெல்லாம் மந்தையில் இல்லாத ஆடுகள் மெய்ப்பெண்ணை கூப்பிடாது, வழிபோக்குன்னு கூப்பிடும். அவனுக்கு பாரம்லாம் இருக்காது, அவனுக்கு இது ஒரு வாய்ப்பு. வரான், ஜெபம் பண்ணுறான், காணிக்கை வாங்குறான், சாப்பிட்றான், போயிட்டுறான். எல்லோரையும் நல்லா தானே வச்சு நம்ம பார்த்தோம். இந்த குழப்பம் வரும். நான் யாருக்குமே எதுவுமே செய்யலையே, இல்லை உன்னோடு ஒரு கள்ளத்தனம் பயணப்பட்டு கொண்டிருக்கிறது, நீ கண்சாடையாக இருந்த, அதனுடைய விளைவு பூமி சபிக்கப்பட்டதாக போச்சு. அந்த ஆதாமுடைய காலத்தில் இந்த சாபம் முறிக்கப்படுகிறது. அப்புறம் பூமி எனக்கு சபிக்கப்பட்டதாக போவதுக்கான காரணம், அந்த பூமியில் என்னால் நிற்க முடியல, அந்த பூமியில் என்னால் நடக்க முடியல, அந்த பூமியில் என்னால் ஜீவிக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உபாகமத்தில் சொல்லப்படுகிறது போல், இந்த இடத்துல வந்து வீட்டை கட்டுவாய், வேற ஒருத்தன் குடியிருப்பான். இந்த நிலத்தை விற்றாரா, விற்க நேரம் இருக்குமா? அகதிகள் எல்லாம் ஸ்ரீலங்காலேருந்து போய் பல தேசங்களில் குடியேறினவங்க நான் பார்த்துருக்கேன். லண்டன் போனப்போ அவங்க சொல்லுவாங்க, ஐயா அப்போ வந்து தெரியாமல் போச்சு, உங்களுக்கே அந்த வீட்டை கொடுத்துருப்போம். என்ன பெரிய மனசு உங்களுக்கு, எனக்கு வீடு தெரியுங்களா? எவ்வளோ வீடு? 5 ஏக்கரு நிலம், 5 ஏக்கர், ஒரு பெரிய மாளிகை. உண்மையில் இதெல்லாம் இருக்குது. உங்களை எனக்கு அப்போ தெரியாது. தீர்க்கதரிசனம் தொடப்படுறப்ப இப்படிலாம் அவங்க ப்ராமிஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் நம்ம நம்பினா அவ்வளோதான். நம்ம 5 ஏக்கர் தரேன், 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பங்களா இருக்குது தரேன், எல்லாமே உண்மை, எல்லாமே இருக்குது. ஏன் தரான்னு சொல்லி கேட்டால், ஏன்னா அவன் குண்டு போட்டு சுற்றி போட்டாச்சு, தப்பிச்சது தம்பரா புண்ணியம். புருஷன் ஒரு பக்கம், மனைவி ஒரு பக்கம், பிள்ளைங்க ஒரு பக்கம், சிதறி போய் எல்லாம் வந்து சேகரிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை. ஆனால் வாய் என்ன சொல்லுது, உங்களுக்கு கொடுத்துருப்பேன் ஐயா, நம்மளை எல்லாம் தாங்குவோமா இது? அவனை சுற்றி வந்து ஒரு இராணுவம் சூழச்சு உயிர் காப்பாற்றி வந்திருக்கான். அப்புறம் அந்த சொத்தெல்லாம் யாருக்கு போவோம்? அப்படியே அனாதையாக போவோம். அந்த ஆட்கள் எடுத்துக்குவாங்க. யார் துப்பாக்கி எடுத்து வந்தோன்னா அவன் எடுத்துன்னு போயிடுவான். வாய் சொல்லுது உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சும்மா தானே போதும், அது நீங்கள் போய் ஊழியம் பண்ணலான்னு. ஏன் நான் நல்லா இருக்கேன், சரி கேட்டுக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இந்த மனுஷன் நேரம் கிடையாது. நீங்கள் போய் பேப்பரில் ஆடு கொடுத்து விற்று பேசி, நீ இவ்வளோ கொடு, நான் அவ்வளோ கொடு, நான் இவ்வளோ ஆச்சு அவ்வளோ, இது எல்லாம் இல்லை. ஓடு, துணி மணி எல்லாம் இல்லை, ஜீவன் தப்பாக ஓடு. ஆளுங்கட்சிக்கார மேலே கையை வச்சாச்சு, வெட்டி போட்டாச்சு, ரத்தாறு ஓடுது, சும்மா இருப்பானா? வாசனையே கெடுக்க வந்தீர்கள்னு சொல்லிட்டு யாக்கோபுடே பயணப்படுறார். ஒரு நிலம் என்ன செய்கிறது? வழக்கு மேலே வழக்கு கொண்டு வருது. ஏன்? நம்ம சுத்திகரிக்கப்படலை. மண்ணினால் உருவாக்கப்பட்ட மனுஷன் சரீரம் மண்ணினால் உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மண்ணான சரீரம் இன்னொரு மண்ணை சுதந்திரிக்கிறதுக்கு முன்னே அந்த மகிமையான தேவனோடு இணைக்கப்படணும். ராஜ்யத்தின் கோட்பாடு இது இதோடு கனெக்ட் ஆகும். இந்த தேவனுடைய சத்தியத்துக்குள்ளே நம்முடைய வாழ்க்கையை அப்படியே இணைக்கப்படணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் இருக்கவங்க சொந்த வீட்டில் போய் சிரமத்தின் மத்தியிலே சொல்கிறேன், வாடகை வீட்டில் இருக்கிறப்பவும் கொஞ்சம் எளிமையாக இருந்திருக்கலாம், விடுதலையோடு இருந்திருக்கலாம். சொந்த வீட்டில் போனோன்னே பிள்ளைங்களும் வளருவாங்க, அவங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், எல்லாம் கட்டணும், இந்த இஎம்ஐஸும் ஸ்டார்ட் ஆகும். எப்படியோ நெருக்கி போட்டு அப்படியே ஜெயிச்சிடுவாங்க. இதை உண்மையிலே ஜெயிக்கிற ஒரு விஷயம் இது. இல்லைன்னா அந்த இடம் வந்து அந்நியர் வசம் போயிடும். சொத்து கொஞ்சம் விட்டா அது என்பிஏ ஆகி, அதை தெரியும் இல்லையா உங்களுக்குலாம், நான் பெர்ஃபார்மிங் அக்கௌண்ட்டில் போட்டு அது ஜப்தியே பண்ணுருவான். அப்புறம் அது பின்னாடி நம்ம சுற்றணும். இது முறைகள் சொல்கிறேன். சில நிலங்கள் உங்களை கொண்டு போய் நிறுத்திடும். நல்ல நிலத்தில் இருந்தால் கூட சொல்கிறேன், ஆதாம் அந்த இடத்துல இருந்தான். யாரோட சவகாசம் இருந்தது? எதற்காக ஏவாள் படைக்கப்பட்டா? கூட வாழ்கிற துணையை சில சமயத்தில் நல்ல நிலையில் இருக்கிற போது புருஷனும் சரி மனைவியும் சரி அதை அசட்டை பண்ணிருவாங்க. புது நூதன தொடர்புகள்லாம் வரும். கள்ளத்தொடர்புலாம் சொல்ல, நான் வேசித்தனம், விபச்சாரம் அதெல்லாம் சொல்ல. முக்கியத்துவம் வழிபோக்கர்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொட்டும். அப்படியே அதில் பார்த்தீங்கன்னா ஆடெல்லாம் எப்படி இருக்குன்னா, நீங்கள் ஒழுங்காக அவனாவது ஏதோ கார் வாங்கியாவது ஓட்டியிருப்பான், ஏதோ வீடியாவது ஒன்று உருவாக்கியிருப்பான்,
இந்த காசை வந்து ஒரு 7 வருஷம் நீ இதில் இன்வெஸ்ட் பண்ணினா உனக்கு இதுலேருந்து ஒரு வருமானம் வரும். அந்த வருமானத்தை வச்சு அப்போ நீ இஎம்ஐயில் கார் வாங்க, இல்லை அப்போ இஎம்ஐயில் வீடு வாங்க. இப்போ இதிலேருந்து எடுத்து இஎம்ஐ கட்டு, அப்போ அந்த காசுலேருந்து ஒரு வட்டி வரும், அந்த காசுலேருந்து முதலீடுலேருந்து ஒரு பலன் வரும், அதை கட்டு, ஃப்ரீயாக வாழு அப்படி இப்படின்னு சொல்லி மண்டே கழுவி பார்க்குறவனுக்கெல்லாம் ஒன்றுமே புரியாது, கலங்கிடுவோம். இங்கே ஒரு சைன் வே, அங்கே ஒரு சைன் வே, அங்கே ஒரு சைன் வே, இங்கே ஒரு சைன் வே, சின்ன சின்ன எழுத்தாக இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். நம்மளுக்கு என்ன தெரியும், இதுலேருந்து இவ்வளோ வருது, எதுலேருந்து அந்த 10 லட்சம் வச்சுருக்கான் இல்லையா இஎம்ஐ கட்டுறது, இனிஷியல் பேமெண்ட் கட்டுறது, அது இதில் போடு, சூதாடலாம், அது ஒரு சூது, அது மியூச்சுவல் ஃபண்டு போடு, அது போடு, இது போடுன்னு அதுதான் சொல்கிறான்ல டிவியில். சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது அப்படின்னா என்னன்னே தெரியாது, மார்க்கெட் ரிஸ்க்குன்னா என்னன்னு தெரியாது. மார்க்கெட்னா நம்மளுக்கு கடை தெருவு தான் தெரியும், ரிஸ்க்குன்றது இன்னும் தெரியாமல் ரிஸ்க் எடுப்பான் நம்மால், அதான் விசுவாசி. அதில் எழுதியிருக்கோம் மார்க்கெட் ரிஸ்க்கு இருக்குது, சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டது, அதெல்லாம் தெரியாது. 10 லட்ச ரூபா போட்டால் எனக்கு இவ்வளோ வருது. இது வந்து இந்த 7 வருஷத்தில் எனக்கு அது ஒரு 40 லட்சத்துக்கு ஒரு கணக்கு சொல்லுவோம். எழுத்தில் இருக்கும் எல்லாம், இதை பாரு எல்லாம் இருக்குது, அது கீழே இருக்கும் சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டு தெரியாது. இப்போ அந்த 40 லட்சத்தில் மொத்தம் எவ்வளோக்கு வாங்க போகிற வீடு, 35 லட்சம் வாங்க போகிற. இப்போ அந்த 35 லட்சத்துக்கு இந்த 7 வருஷத்தில் எவ்வளோ வருது, 10 லட்சம் போட்டினா இத்தனை லட்சம் வருது. உதாரணம் நான் சொல்கிறேன். இப்போ இந்த வீட்டை நீ மறுபடியும் இஎம்ஐயில் வாங்கு, இப்போ இதை அப்படியே மொத்தம் 40 லட்சம் திருப்பி இன்வெஸ்ட் பண்ண, இந்த 10 லட்சம் போட்டு இப்போ இஎம்ஐயில் வாங்க வீடு, அதுக்குள்ளே எனக்கு அந்த 7 வருஷத்தில் வயசாகிடுதா, அது தெரியாது. யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்னு தெரியாது 7 வருஷத்தில். ஸோ இப்போ அந்த கணக்கு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து வர்ற பலன்லேயே நீ இஎம்ஐ கட்டலாம், வீட்டுக்கு வீடாகவும் உன் மேலே வைப்பு தொகை ஒரு அமௌண்ட் இருக்கும், ஜாலியாக வாழலாம். நீ போகிற மாதிரி போனால் காலியாக வாழ்வேன். அந்த இஎம்ஐக்கு உழைக்கணும். இப்போ யாரோ உழைக்கிறாங்க, உனக்கு வந்து கொண்டே இருக்குது. சந்தை அபாயங்களுக்கு உட்பட்டு இருந்ததே வெளில வராது. போட்டு கொஞ்ச நாளில் பார்த்தா தான் தெரியும், அவன் சொன்னவனும் இருக்க மாட்டான், சந்தையும் இருக்காது, நம்ம கந்தலாகி நடுரோட்டில் நிற்போம். அப்போது நம்ம கேட்போம் என்னடா இது மாதிரி ஆச்சுன்னா, சந்தை அபாயம், நான் என்ன பண்ணுறது, இறங்கிடுச்சு. இப்படியாக நடக்கும். இதெல்லாம் வந்து எதனால் சொல்கிறேன்னா, இது ஒரு லௌகீக அறிவு, லௌகீக அறிவு. இது தேவனுடைய ஞானம் என்னென்னா, நமக்குள்ளே கரைதிரையற்ற ஒரு உள்ளே இருக்கணும். கர்த்தருக்குள்ளே வந்து நம்ம ஆராதனைக்குரிய விஷயத்தில் எங்கேயுமே நம்ம கர்த்தரை துரோகம் பண்ணக்கூடாது. சத்தியத்தின்படி போகணும், ஜபத்தில் இருக்கணும், உபவாசம், ஜபம், ஸ்தோத்திரம், இதையெல்லாம் எதுக்கு செய்யப்படுதுன்னா நம்ம கரைதிரையற்ற வாழ்க்கை வாழ்றதுக்கு. இது போது பொருளாதாரத்தில் பயம் வந்துடுது. 20 ஆண்டுகளில் 10 முறை சம்பளம் மாற்றப்பட்ட உடனே அவன் வீட்டில் ஏதோ திருடின்னு வந்துடுறான். அதனால நான் திருடல, ராகேல் திருடினா, ராகேல் கேட்டால் எங்கள் அப்பா தானே, இது மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஒரு கள்ளத்தனம் அங்கே நடக்கிறது. அந்த கள்ளத்தனம் வந்து நிருபத்துக்குள்ளே வருது. கடைசியில் பார்த்தா தான் சொல்கிறாங்க, உங்களுக்குள்ளே அந்நிய தேவர்கள் இருந்தால் என்கிட்ட கொடுங்க, நான் கருவாலி மாற்றுங்கன்னு பொருதித்து விட்டு நம்ம பெத்தேலுக்கு பயணப்படுவோம். பெத்தேலுக்கு போய் நீங்கள் நிலம் வாங்கணும், பெத்தேலுக்கு போய் நீங்கள் ஸ்தாபிக்கணும். பெத்தேல் என்பது என்ன, கஷ்டப்பட்ட பொழுது நம்ம வளர்ந்த இடம், நம்ம ஜீவன் கர்த்தர் கொடுத்த இடம். அது தேவ சபையாக இருக்கும், தேவ தலைமைத்துவமாக இருக்கும், அது தேவன் உங்களை விடுவிக்கப்பட்ட இடமா இருக்கும். அங்கே இருன்னு சொன்னால் அங்கே இல்லை. சீக்கிரமிட்ட போய் லேண்டை வாங்கிறது, பணம் வராமல் இல்லை, பணம் வந்துச்சு, அதை துஷ்பிரயோகம் பண்ணதுனால என்னாச்சு, கடைசியில் ஒரு பற்றாக்குறை வந்துச்சு. யாக்கோபுக்கா இந்த நிலைமை, தேவனே முகமுகமாக தரிசித்தவன், இஸ்ரவேல் பேர் பெற்றவன், 3 போராடி ஜெயித்தேன்னு சொன்னவன், ஆனால் இந்த மனுஷனுக்கா இந்த நிலைமை. நல்லா புரிந்து கொள்ளுங்க, ஆவிக்குரிய ஜனங்கள், விசுவாசிகள், ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள் வருகிற பொழுது பொருளாதாரமும் சேர்ந்து வரும். அதாவது ஆசீர்வாதத்தில், ஞானத்தில், ஞானம் இருக்கிற பொழுது பொருளாதாரம் தானே வரும். தட் அட்ராக்ட் உங்களுக்கு. நீங்கள் இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு இல்லாமல் வெறும் ஆலயவாசிகளை மட்டும் இருந்தோன்னா, அதாவது போக்குவரத்தமாக இருந்து உண்டோம் உறங்கினோம் படித்தோன்னு போனான்னா பொருளாதாரத்துக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும். ராஜ்யத்தை தேட 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 என்ன ஆகும்னா, நம்மளை நல்லா கற்று சுத்திகரிக்கிறான். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் தேடி திரிகிறாங்க. பணத்தை கேட்குறது, உணவை கேட்குறது, வஸ்திரத்தை கேட்குறதெல்லாம் அஞ்ஞானிகள் கேட்குறாங்க. இவைகளெல்லாம் தேவை என்பது பரமபிதா அறிந்திருக்கிறார். அதனால் அவர் கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு நம்ம மனசு இடம் கொடுக்குதான்னு பார்க்கணும். அவர் கொடுக்கறத சாப்பிட்றதுக்கு ருசிக்கு இடம் கொடுக்காது. அது என்ன பசிக்கு அடங்கும், ஆனால் ருசி இல்லை. எப்போ நம்ம விரும்பி சாப்பிடுகிறோமோ, விருப்பம் வாழ்க்கையில் பயணப்படுகிற பொழுதே பிரச்சனை. எது நமக்கு தகுதியாக இருக்கிறதோ அதுக்குள்ளே போகாது. எதை நம்ம விரும்புகிறோமோ, வாகனமாக இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், நிலமாக இருக்கட்டும், நம்ம ஒரு கண்ணோட்டில் வாங்குவோம், அது நமக்கு சுத்தமாக லபியாது. நம்ம இருக்கிற பொருளாதாரத்தில் வாழணுன்றதுக்கு நான் சொல்ல, முதல்ல அது தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள்ளே ஞானம் பாதிக்கப்படும். உங்களிடத்தில் இருக்கிறது பெருகாது, சுருக ஆரம்பிக்கும்.
சில பேர் பெரிய கார் வாங்குவாங்க, தப்பு இல்லை, வாங்கலாம். டேக்ஸ் தெரியாது. நான் போன நாட்டிலெல்லாம் ஜனங்க கஷ்டப்படுகிற பொழுது நான் பார்த்துருக்கிறேன். கார் வாங்கிடுவான், டேக்ஸ் கட்ட முடியாது, அதை மெயின்டைன் பண்ணுறது கஷ்டம். பார்க்கிங்க்கு அது எல்லாமே அது ஒரு பெரிய சிக்கல். அந்த லம்பானி காரில் வரப்போ, மெர்சிடிஸில் வரப்போ, மிக விலை உயர்ந்த கார்களில் வரப்பொழுது அது தன்னுடைய வளர்ச்சின்னு நினைப்பாங்க. இருக்கிற வளர்ச்சியை குன்றா போகணும். வாங்கி எங்கே போகிற, இந்த உலகத்தில் தானே இருக்குது, எங்கே போக போகிறீங்க, வாங்கலாம். சின்ன காராக முதல்ல வாங்கிக்கோ. கார் இல்லைன்னு சொல்லாதுறதுக்கு ஒரு கார் வாங்கு, அப்புறம் பெரிய லெவலில் போ. ஒன்று வாங்கி பழக்கப்பட்டினா தெரியும் அதனால நம்ம சந்திக்கிற விளைவுகள் என்ன, நம்ம மேலே வந்து தேய்க்கிறவன் யார், நம்ம யார் மேலே தேய்க்கிறோம், எடுக்கிறப்ப எவ்வளோ தவறு நடக்குது, டயர் எவ்வளோ நாள் வருது, இன்ஜின் ஆயில் போடுறோமா, சர்வீஸ் பண்ணுறோமா, கம்பெனியில் விட்டால் எவ்வளோ, நம்மளே பண்ணால் எவ்வளோ. சில பேர் அப்படி தான் இந்த குத்தூசி வச்சுருப்பான். பஞ்சர் போட்டாக்கா ஏர் டியூப்லெஸ்ஸுக்கு 100 ஒரு பஞ்சர் போட்டால் 100. மொத்தமே அந்த கிட்டு பார்த்திங்கனாக்கா 200. ஆன்லைனில் வாங்கினா 150. சில அறிவுஜீவி என்ன சொல்லும், நான் பஞ்சர் போட்டு நான் பெரிய ஆள் ஆக போகிறேன்ட்டு அவங்க வண்டியே வேறு அவன் பஞ்சராவது போட்டால் கூட சந்தோஷப்படலாம். குத்தா தெரியாமல் குத்தி டயரை பொத்தலாக்கிட்டான். இப்போ டியூப்லெஸ் வந்து டியூப்பு டயரை போட்டு தான் அது ஓட்ட முடியுன்றான். ஒரிஜினலாக பஞ்சர் போடுறவன் அது போட்டு உள்ள தலையில் பிசுக்குன்னு பிச்சின்னு வந்துட்டு காத்தடிச்சா. சின்ன ஓட்டை இவன் பெருசு பண்ணி தானே அதை குத்தணும், பெரிய ஓட்டை ஆயிடுச்சு. இப்போ உலகமே தெரிஞ்சு உள்ள. இப்போ நீ ஏன்டா இந்த மாதிரி பண்ண, ஒரு ஆணி புது டயரு அவன் சொல்லிட்டான், சார் இதெல்லாம் ஒட்டி கிட்டி கொடுக்குற ஒரு 3 மாதம் தான் வரும் டயர். எவ்வளோ டயர் விலை? 2 வீலராக இருந்தால் 2000 ரூபாய்க்குள்ளோ, 4 வீலராக இருந்தால் கணக்கு போட்டுக்கோங்க 5000 ரூபாவுமா ஒரு டயரு. பஞ்சர் எவ்வளோ? 100 ரூபாவா? பழக்கம் இல்லை, ஒரு குத்து திரும்பி அது குத்துச்சா நம்மள, அவ்வளோதான். சிக்கனமாக இருக்கிறாங்களாம். சிலதெல்லாம் பழக்கம் இல்லாமல் நம்ம ஜீவிக்க முடியாது, பழகிக்கணும். அதுக்கு நம்ம பஞ்சர் ஓட்டுற கடையில் போகணுன்னு இல்லை. வை டு டேக் ரிஸ்க்? இந்த மாதிரி சில பேர் லிவர் போட்டு எடுக்க தெரியாமல் எடுத்து காரை மேலே செஞ்சாலாம் இருக்கிறான். இவன் போட்டு திருவிட்டான், தூக்கிச்சு. அவன் ஏறி நிற்கிற மாதிரி இவன் என்ன பண்ணிட்டான், ஸ்பேனரை போட்டு இது மேலே ஏறி நின்னான் பாருங்க, கார் கவுந்துருச்சு. இப்படி ஒரு பக்கம் தூக்கி இருந்தது. இவன் ஐயோ இவனை தூக்கி எடுக்கிறதுக்குள்ளே ஆம்புலன்ஸில் போட்டு அனுப்புகிற அளவுக்கு ஆயிடுச்சு. இவன் காருக்கு பஞ்சர் ஓட்ட போய் என்னெல்லாம் கூத்தெல்லாம் நடந்துருக்குது சிக்கனம் என்ற பேரில். நல்லா அதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க. விசுவாசிகள் தெரிந்து கொள்ளுங்க யார் இடத்துல எதை பற்றி பேசணும். டீல் வித் ரைட் பர்சன். அதனால தான் காலையில் செய்தியிலே ஆண்டவர் சொன்னார், உனக்கு ஜாதிகளை சுதந்திரமாக நான் தருவேன், ஜாதிகளை சுதந்திரமாக தருவேன். அந்த ஜாதிகள் என்று சொல்லுகிறது பலதரப்பட்ட வேலைக்காரர்கள், பலதரப்பட்ட வேலை தெரிந்தவர்கள், திறமசாலிகள். தெரிந்து வைத்து கொள்ளுகிறது உங்கள் ஞானத்தில் ஒன்று. யார் கரெக்டாக பஞ்சர் ஓட்டுவா, யார் கரெக்டாக வீட்டில் ஒயரிங் பண்ணுவா, யார் பெரிய வேலைக்கு வருவா, யார் சின்ன வேலைக்கு வருவா, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு வச்சுருக்கணும். தெரிஞ்சு வச்சுருக்கணும் முதல்ல. அப்புறம் அந்த ஜனங்களை பயிற்சிக்கு கொண்டு வரணும். அப்போது உங்களுக்கு பணம் தேவைப்படும். எடுத்தோடனே பணம் இல்லைன்றான், முதல் தெரியாது. சில பேர் வேலைக்கார மாதிரியே வருவான், வேலை காட்டிட்டு போயிடுவான். சில பேர் உண்மையான வேலைக்காரன் வருவான், எஜமானுக்கு ஹேண்டில் பண்ண தெரியாது. ஏன்னா எஜமான் மாதிரியே பேசுவான், அவன் எல்லாவுக்கு இறங்க மாட்டாங்க, அவன் அப்படி தான்ன்றது தெரியாது. இது மாதிரி நிறைய கோட்பாடுகள் இருக்கிறது. நிலம் என்று வருகிற பொழுது வீட்டை கட்டுக்கிறது பெருசு இல்லை, பலிபீடத்தை கட்டுறது பெருசு இல்லை. கடைசியில் பார்த்தா புதைக்கப்பட வேண்டிய அந்த விக்கிரகங்கள் இன்னும் கருத்திலே பயணத்தில் இருக்கிறது. இந்த மாதிரியும் இருக்கு. நிலம் வாங்கின பாவம் நியாய தீர்ப்பே வந்துருச்சு வீட்டுக்கு. இன்னொரு மனுஷன் யூதாஸ் இஸ்காரியோத். மத்தேயு 10:1 வாசிக்கிறோம். என்ன சொல்லப்படுகிறது? மத்தேயு 10:1, இதோ சர்ப்பங்களின் தேள்களை மிதிக்கும், சத்ருவின் சால வல்லம் உனக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றாக ஒன்று சேதப்படுத்துகிறது இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது? இந்த அதிகாரம்லாம் பிசாசுகளை மேற்கொள்ள ஜெயிக்க கர்த்தர் கொடுக்குற அதிகாரம். ஆனால் இந்த மனுஷன் என்ன செய்கிறான்? திருவிருந்தில் அதுக்கு முன்னே போய் பிரதான ஆசாரியனோட தொடர்பில் இருக்கிறான். இயேசுவை காட்டி கொடுக்குற அளவுக்கு. உங்களில் ஒருவன் திருடனாக இருக்கிறான், ரபி யார் யார் யார்? கடைசியில் இவருடைய டேர்ன் வரப்போ கேட்குறார் யூதாஸ், ஆமாம் நான் நீதான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வேதம் சொல்லுகிறது, உடனே அவனுக்குள் சாத்தான் புகுதான் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். யோவானில் சாத்தான் அவனுக்குள்ளே புகுந்து விழுகிறான். இப்போ பாருங்க, தேவன் உடைய ஆவியை இருக்கிற பொழுது செய்கிற காரியங்க விஸ்தாரம் வரும். என்ன நல்ல விரிவாக்குதல் வரும். சுதந்திரத்தில் ஒரு விரிவாக்குதல், நல்ல செழிப்பு, ஞானம் எல்லாம் அதில் இருக்கும் ஆவி இருக்கிற வரைக்கும்.
ஆவியை நீங்கள் இழக்கிற பொழுது பிசாசு உள்ளே வருது. உள்ளே வருகிற பொழுது என்ன நினைக்குது, 30 வெள்ளி காசுக்காக இயேசுவை காட்டி கொடுத்துட்றான். இயேசுவை காட்டி கொடுத்துட்றாங்க. இயேசுவை காட்டி கொடுத்ததும் என்ன நடக்குதுன்னு கேட்டால், இவருடைய வாழ்க்கை போய் அந்த 30 வெள்ளி காசை தூக்கி ஆலயத்தில் போட்டுட்டு நான்று கொண்டு செத்தான்னு வேதம் சொல்லுது. நிலம், ரத்த நீளம் வாங்கியாச்சு. அந்த 30 வெள்ளி காசுலே கொஞ்சம் வாங்கியிருப்பான் போல, அது ரத்த நீளம். அந்த நிலம் என்ன செய்தது? நிலம் இன்னி வரைக்கும் இருக்கு. யூதாஸ் நிலம் தனியாக வச்சுருக்காங்க. மார்க் ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வந்துடுச்சு. அது இந்த நிலத்தை தான் யூதாஸ் வாங்கியிருக்கிறாருன்னு. மற்றவங்க சொத்தெல்லாம் என்ன ஆச்சோ தெரியல. ராஜாக்களுடைய கட்டிடங்கள்லாம் கூட அழிஞ்சிச்சு. யூதாஸ் வாங்கின நிலம் இருக்குது இன்னி வரைக்கும். ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட்டில் வருது. எர்ஸில் இங்கே போனீங்கன்னா தெரியும். இது யூதாஸு தூக்கு போட்டுக்கிற இடமும் இருக்குது, வாங்கின நிலமும் இன்னும் இருக்குது. இயேசுவை காட்டி கொடுத்து வாங்கின ரத்த நிலம் ஜீவனை எடுத்துருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா சீகம்லேயே உள்ள பிரச்சனை வந்துச்சு. நீங்கள் ஆதியாகம புத்தகத்தில் வாசித்தீங்கன்னா யோசேப்பிட்ட கூப்பிட்டு இவருக்கு ஈசாயும் இதே தான் பண்ணார். ஈசா என்ன சொல்கிறாரு, பால் கட்டிகளை ரசங்கள்லாம் கொடுத்து தாவீதிடத்தில் கொடுத்து போய் சகோதரர் சுகர் நலன் விசாரித்து வான்னு சொல்லி பாளையத்துக்கு அனுப்புகிறார். யுத்தம் நடக்கிற இடத்துக்கு. அந்த நிலத்தில் போய் இந்த மனுஷன் காலை வைக்கிறான். வரவேற்புக்கு எதிர்மறையான ஒரு உபசரிப்பு. கொஞ்சம் ஆடுகளை யார் வசூல் விட்டு வந்தால் இவன் துணிகிறேன்னு அவன் திட்டுறான். வழக்கம் போல் திட்டுற மாதிரி திட்டுறான் அண்ணன். இவர் கம்மன் இருக்கார். இவர் போய் அந்த இடத்துல இவரோட பிரசனம் சொல்கிறேன். அங்கே ஒரு பெரிய குழப்பம் போய் கொண்டிருக்கிறது. இந்த விடுதலை நாயகனாக இந்த மனுஷனை அபிஷேகம் பண்ணியிருக்கார். சம்மந்தப்பட்ட ஜனங்களிடத்தில் பேசுகிறார். சவுலிடம் வரைக்கும் போகிறது. இந்த விஷயம் பெரிய மனுஷனாக மாறுகிறார். நிலம் வாங்கலாம் இல்லை, அந்த நிலத்தில் காலை வைக்கிறதே. இது என்ன நடக்குது யாக்கோபுக்கு? இப்போ தான் சீக்கியமில் இவ்வளோ பிரச்சனைலாம் ஆச்சா, பக்கத்தில் போய் நம்ம வாசம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு கேட்டால், போய் யோசேப்பை அனுப்புகிறார். சீக்கியமில் போய் விசாரிச்சுப்பார். சகோதரர்லாம் அங்கே ஆடி மேய்த்து கொண்டிருக்கிறான். சீக்கியம் தான் நமக்கு ஆவாத பட்டணம் ஆச்சே, மறுபடியும் பிள்ளைங்களை அங்கே அனுப்பலாமா? யாக்கோபு இந்த மாதிரி இஷ்டப்படி ஏதேரில் போய் கூலாரம் போடுறது, அங்கே போனால் அது வரைக்கும் பில்லால் வந்து சித்தி இருந்தவன் கட்சியில் அதுக்கிட்ட போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். ரூபன் இது வரைக்கும் நடக்காத வினோதங்கள்லாம் யாக்கோபு குடும்பத்தில் நடக்குது. மறுமனையாட்டி, தகப்பனுடைய மறுமனையாட்டி இவனுக்கு என்ன வரும்? தாய் ஸ்தானம். அது என்ன தான் ஏஜ் க்ளோஸாக இருந்தால் கூட அந்த ஏதேர் கோபுரத்தட்டில் போய் கூடாரம் போட்டோன்னே கல்ச்சரு, அந்த ஊரில் இருக்கிற ஜனங்க அப்படி தான் பழகுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இவன் அங்கே போய் விளையாட ஆரம்பிச்சிட்டான். அது இஸ்ரவேலுக்கு தெரிந்து அங்கே எழுதப்பட்டிருக்கு, இஸ்ரவேல் மிகவும் விசனப்பட்டான். யாக்கோபுன்னு எழுதலை, இஸ்ரவேலாக அதை பார்க்குறான். அதில் தான் அவர் கோவப்பட்டு சொல்கிறார், ரூபனே நீர் போல தழுவினவனே, தகப்பனுடைய மஞ்சத்தின் மேறினவனே, நீ என்றைக்குமே மேன்மை அடைய மாட்டாய். அதுதான் 4ஆம் வாசிக்கிற ரூபனுக்கு வந்து சேர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் அப்படியே யோசேப்புக்கு வருகிறது. ஏன்னா விபச்சாரத்தை மேற்கொண்ட மனுஷன் ஜெயிச்சான். இது மறுபடியும் சீக்கியமில் இந்த சீக்கியமில் போனோன்னு இந்த மற்ற சகோதரர்கள்லாம் யோசேப்புக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணுறாங்க. நீ வேற ஒருத்தர் பசங்களோட ரத்தத்தை உன் பசங்க எடுத்தாங்கல்ல, அதுக்கு வந்து நீங்கள் வெறும் வருத்தப்பட்டு தான் விட்டீங்க. யாக்கோபு சொல்கிறேன், இப்போ ஒன்று உனக்கு காணாத போகும், அப்போ தெரியும் உனக்கு. ஒன்று ஓடி போக வேண்டியது, அதை பிடிச்சாச்சு பொண்ணு. இப்போது அந்த தீட்டு கழியில் இன்னும் எல்லா பசங்களும் அவங்க வெட்டி போடுவாங்க. உன் பசங்க கர்த்தர் மன்னிப்பான்னு சொல்லிட்டு போயிடுவீங்க. நான் அதுக்கு இருக்கிற பிராயசித்தம் என்னென்னா அந்த பில்டிங்லாம் விட்டுட்டு வந்துட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உங்களதில் வந்து பையன் போயிட்டு மறுபடியும் சீக்கிரம் போகிறான். போன யோசேப்பு சீக்கிரம் போய் திரும்பவே இல்லை வீட்டுக்கு. தெரியும் இல்லையா, அங்கேருந்து குழியில் போட்டு குழியிலேருந்து இஸ்மேல்கிட்ட போய் இஸ்மேலேருந்து போத்திவர்கிட்ட போய் அது போயாச்சு எகிப்துக்கு. எங்கள் வீட்டுக்கு வந்து ஒரு துர்செய்தி வருது. சீக்கிரம்லேருந்து வந்ததெல்லாம் துர்செய்தி. சீக்கிரமுக்கும் நமக்கும் ஒத்துவராதையா. நம்ம வாழ்க்கையில் சீக்கிரம் என்று ஒன்று இருக்கும், நம்ம வாழ்க்கையில் போகக்கூடாது திசைகள் என்று இருக்கும். வடக்கு கிழக்கு இது சொல்ல நான் அந்த ஜனங்களுடைய கலாச்சாரம் பரிசுத்தத்திற்கு இருக்காது, துணிகரமான பாவம் இருக்கும். சில ஸ்டேட்லலாம் நான் ஊழியத்துக்கு போகிறப்போ பெரிய தகராறு நடக்கும், பெரிய சண்டை நடக்கும். என்னடா சண்டை இது? பாஷை தெரியாது நமக்கு, இங்கிலீஷ் தமிழ் தான் தெரியும். என்னன்னு கேட்டால் எல்லோரும் சேர்ந்து ரீடிங் எடுக்க வரோன்னா சூழ்ந்துட்டாங்க அந்த கிராமத்தில். எப்பட்றா நீ கரண்ட்டு பில் எழுதுவ எங்கள் வீட்டுக்கு? அவன் என்ன மாதிரி ஒன்றும் தெரில, வாட்டுன்றான், பாஷை தெரில, இங்கேருந்து வேலைக்கு போயிருக்குது.
கரண்ட் பில் எடுக்க வந்தவொடனே ஏன்டா அந்த மாதிரி கட்டி வச்சிட்டீங்க, அடி நவுத்துறதுக்கு வந்துட்டான், கட்டெல்லாம் எடுத்துக்கணும், கவர்மெண்ட் சர்வெண்ட். அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. எப்படி என் வீட்டில் நீ கரண்ட் பில் எழுதுவேன்? அதுக்கு தான் நான் அரசாங்கம் வச்சுருக்கேன். ஒருத்தன் தான் இப்படி சொல்கிறான்னு பார்த்தா எல்லாருமே ஊரே அப்படி தான் சொல்லுது. அது தப்பு தானே, அது வந்து எழுதுன்றான். சரி, எந்த ஊரில் வந்திருக்கோம் ஊழியத்துக்கு? ஏன்னா கரண்ட் பில் எழுத வந்து தப்பா? ஆமாம், நாங்கள் கொக்கி போட்டில் எடுத்துகிட்டு இருக்கோம். இது என்ன புது வழக்கம் கரண்ட் பில் கேட்குறது? இன்னொரு இடத்துல பார்த்தா 2 வீலர்லாம் வந்து வாகன தணிக்கை நடக்குது. போலீஸ்காரன் நின்று வாகனத்தை நிறுத்தி கூப்பிட்றாங்க, லைசன்ஸ் எடுன்னு. எல்லா பொம்பளைங்களும் போய் சாலை மறியல் பண்ணுது. இது என்ன சாலை மறியல்? அது எப்படி எங்கள் ஊரில் வந்து கேட்கலாம்? ஏன் எல்லோரும் உத்தமாக இருக்கலாம்? இல்லை இல்லை, எல்லாமே திருட்டு வண்டி தான். ஒன்றும் இல்லை, ஊரே அப்படி இருக்குது. இது பார்த்தா கரண்ட் பில் வரவொன்னே கட்டி வச்சுட்டானுங்க. அதனால அடுத்த வாட்டி ஒன்று பார்த்து அவ்வளோதான், அவன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும் போயிட்டான். வேலை வேணுமா உயிர் வேணுமான்ற மாதிரி அவன் போயிட்டான். இப்போ இதெல்லாம் எப்படி நிவர்த்தி செய்ய முடியும்? நீங்கள் ஃபியூஸ் கேர் இப்படிலாம் கரண்ட் ஏரியாது, நம்ம வீட்டிலலாம் லைட் ஏரியாது. வேணாம், நான் தான் கொக்கி போட்டு அங்கேருந்து எடுக்கிறேன்ல. இது வந்து வம்சம் வழியாக நடந்துட்டுருக்கு. அதெல்லாம் எங்கே போய் நம்ம இது பண்ண முடியும்? இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஜனங்கள்லாம் மிக சொகுசாக வாழ்கிறது போல் இருக்கும். இவங்களோட போய் நம்ம என்ன செய்யணும், தொடர்பு வச்சுருவோம். அவன் வீட்டில் பெண் எடுப்போம், பிள்ளை எடுப்போம், மாட்டோம். தெரியாது நமக்கு, வெளி தோட்டத்தில் பார்க்கும். நம்ம ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வாழ்கிறவங்க, அவன் ஏக்கர் கணக்கில் வாழ்கிறான். வளமான குடும்பன்ற அடையாளத்தில் நம்ம போய் எதனாலும் ஜாயின் பண்ணுறோம். அது கட்சியில் இருக்கிற வளத்தையும் சேர்ந்து நாசமாயிடும். அந்த மாதிரி தான் சில சமயத்துலலாம் நம்ம போகக்கூடாத ஜனங்கள், அன்காலி ஜென்ரேஷன், துன்மார்க்க சவகாசம் நமக்கு எப்பொழுதுமே நம்முடைய பிள்ளைகளுக்கும் அது பாதிப்பு உண்டு பண்ணணும், நம்முடைய இருப்பிடத்துக்கும் பெரிய பாதிப்பு உண்டு பண்ணணும். நம்முடைய வீடு நிலைத்து நிற்காது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, கண்மலை மீது கட்டப்படுகிற வீடு உறுதியாக இருக்கும்னு வேதம் சொல்லுகிறது. அது மழை வந்தாலும் ஒன்றும் ஆகாது. நீங்கள் மணலில் கட்டுகிற வீடு அஸ்திவாரம் இல்லாதபடினாலே அது நிலைத்து இருப்பதில்லை. ஏன் நான் அதை எடுத்து சொல்லுகிறேன்னு சொன்னால், உங்கள் வாழ்க்கையில் சில நிலங்கள் உங்களை அழைத்து போட்டுவிடும். கானானுக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க, 12 கோத்திர பிதாக்களும் பிரவேசிக்கிறாங்க. நிலத்தில் காலை வச்சது தான் எல்லாருமே சொல்கிறேன். ஒரு நிலத்தில் காலை வைக்கிறதுனால நமக்கு ஆசீர்வாதம் சாபம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா, நம்ம சிந்தை அதுக்கேற்ற மாதிரி செயல்படும். அந்த ஆவி அப்படியே மாற்றி விட்ரும். இங்கேருந்து நல்லா போவான் விசுவாசியாக, அந்த நாட்டுக்கு போய் வேலைக்கு போய் ஒரு மாதம் சம்பளம் வாங்கணும், இல்லை 2 மாதம் சம்பளம் வாங்கணும்னு ஆரம்பிச்சிடும் பேய். அவங்கள மாதிரியே டாட்டு குத்துறது, பாட்டு குத்துறது, என்னென்னமோ எல்லாம் அந்த கலாச்சாரத்துக்கு வந்து கடைசியில் முதல் விஷயம் என்னன்னாக்கா தலைமைத்துவத்து, அதாவது ஆவிக்குரிய தலைமைத்துவத்துக்கு முற்றுப்புள்ளி வச்சுருவாங்க. அதெல்லாம் முதல்ல இதை ஸ்டாப் ஆக்கிடும் பிசாஸ். இந்த பரிசுத்த ஐக்கியத்தை நிறுத்திடும். அப்புறம் சர்ச்சுக்கு போகிறான், யூடியூப்பில் கேட்குறேன், அதில் கேட்குறேன்னு போக மாட்டாங்க. கடைசியில் பார்த்தா வேறு மாதிரியான வாழ்க்கையே ஃப்ரேம் ஆகிடும். மாற்ற முடியாது, அதெல்லாம் லைஃப் ஃபுல்லாகவே மாறிடும். நன்மைக்கு எதுவாக இல்லை, அது ஒரு விதமாக மாறிடும். இல்லை, எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, நல்ல இடத்துல இருக்கிறான், நல்ல ஒரு இடத்துல இருக்கிறான். ஒரு வயசான மனுஷன் கீழே இருக்கிறான், லோத்து. சோதம் குமார பட்டணத்தில் போய் லேண்டு வாங்குறார். அந்த லேண்டு வாங்குனது தான் ஹாப்பி லிவிங். நீங்களாம் வீடு கட்டி கஷ்டப்படுறீங்கன்னாக்கா சந்தோஷப்படணும். நம்ம ஆரம்பம் வந்து அற்பமாக இருக்குது, கொஞ்சம் நெருக்கம் இருக்குது. உள்ளே போனதுலேருந்தே ஒரு என்ஜாய்மெண்ட் தான். குடும்ப சமாதானம் சந்தோஷம் இல்லை. நானும் வித்தியாசமான ஒரு கலாச்சாரத்திலே சந்தோஷப்பட்டு கொண்டு இருக்குதுங்க. தகப்பன் ஒரு பக்கம் போகிறான், தாய் ஒரு பக்கம் போகிறான், பிள்ளைங்க ஒரு பக்கம் போகுது. எங்கேருந்து முளைச்சாங்க 2 மருமகன்கள்னு தெரில. அப்போ அந்த ஊர் பிள்ளைங்களாக தான் இருக்கும். நிலத்தை வாங்குகிற பொழுது வீடு கட்டுறதெல்லாம் கொஞ்சம் ஈஸி. ஒழுங்கான நிலம் நீங்கள் வாங்கிட்டீங்கன்னா, பத்திரம், பட்டா, கிட்டா, சிட்டா, அடங்கல், அதெல்லாம் நான் சொல்ல. தேவனுடைய ஞானத்தின்படி ஒழுங்காக நிலத்தை வாங்கிட்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும். இவன் போயிட்டு சோதம் கோமோர பட்டணத்தில் போய் நிலத்தை வாங்கி அங்கே போய் கூடாரம் போட்டு அம்பட்டியும் இழந்து சிறைப்பட்டு போய், நிலம் ஒன்று எங்கே கொண்டு போய் விட்டது? சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் விட்டது. பணத்தை கொடுத்தா நிலத்தை வாங்கினான், மடக்குந்து இல்லை, சிக்கல் ப்ராப்பர்ட்டி இல்லை, எதுவும் இல்லை. ஆனால் சோதம் குமாரோ என்ற பட்டணம் மகா பாவிகள் ஜீவிக்கிற இடம். அந்த இடத்துல போய் கூடாரம் போட்டு சிறைச்சாலைக்குள்ளே கொண்டு போய் விட்டுச்சு. எல்லாம் வசனத்தை படி நான் போதிக்கிறேன், சொந்த கருத்து இல்லை. சரி, கடைசியில் என்னென்னமோ பண்ணி மீட்டாச்சு. ஆபிரகாம் போய் மறுபடியும் ஐயா அங்கிள் என்னை மன்னிச்சிடுங்க, தெரியாமல் பண்ணிட்டோம். இது டெசிஷன் எடுத்தது மிஸ்ஸஸ் லோத்.
அதெல்லாம் மன்னிப்பெல்லாம் கேட்க முடியாது. அந்த தாத்தா வந்து விடுதலை கொடுத்தாரா அங்கிள், அது அவர் கடமை, அவர் செஞ்சார். ஏதோ அந்த மாதிரி சொல்லி அவங்க சேரவே முடியல. அது சில நிலங்களில் நீங்கள் போய் குடியேறிட்டீங்கன்னா முதல்ல பரிசுத்தவான்கள் ஐக்கியம் உடச்சிடும். அப்போவே பாதி பிசாசுகள் உள்ளே வந்துடும். அப்போவும் பரிசுத்தவான்கள் பேரில் வரலாம், சில பேர் பரிசுத்தவானாக வரமாட்டான். அந்த ஏரியா உள்ள போனாலே வேசித்தரத்தின் ஆவி தீர்க்கதரிசிகளே ஆசாரில் திசை மாறி போனதுன்னு ஓசியால வாசிக்கிறோம். அந்த இடத்துக்குரிய காரியம் எபேசியர் 6:12 வாசித்தா, அந்த மாகாணத்தில் கிரியை செய்கிற அந்த காலத்தின் ஆவிகள், ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒரு ஆவிகள் கட்டி வைத்திருக்கும். அதையெல்லாம் மேற்கொண்டு வருகிறது தான் பரிசுத்தாவினுடைய வேலை, கர்த்தருடைய சத்தியம். இந்த சத்தியத்தை அறிவிக்க விடுதலை உண்டாகும். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் அதே வீடு, அதே ஜனங்க, ஆனால் நம்முடைய சிந்தை மாறுகிறது, கிறிஸ்துவ சிந்தையாக மாறுகிறது. அப்பொழுதுக்கும் இப்பொழுதுக்கும் உங்கள் வாசஸ்தலத்திலே பெரிய பெரிய மாறுதலை நீங்கள் காண்பீங்க. எதெல்லாம் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைங்க விஷயத்தில் இருந்தீங்களா, அந்த பிள்ளைங்கள்லாம் கனி கொடுக்குற பிள்ளைங்களாம் மாறும். இதுவே ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். 1. 2வது, நம்முடைய பொருளாதாரத்தில் ஒரு திருப்பு முனை இருக்கும். 2. 3வது, நம்ம எதிர்பாராததெல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலே உள்ள கதவை தட்டி கொடுத்துன்னே இருப்பார். இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்க கூட இல்லைன்ற சொல்கிற அந்த ஸ்டேட்மெண்ட் வாயிலேருந்து வந்துடும். நான் ஜெபிக்கலை, ஆனால் கர்த்தர் கொடுத்தா. நான் ஜெபிக்கலை, இதெல்லாம் இருந்துச்சு. அது பேர் தான் ராஜ்யத்தை தேடுகிறது. ஜபத்துக்கு அடுத்த கட்டம் வசனத்தை தேடுகிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல நீங்கள் பார்க்குற பொழுது இந்த மனுஷன் கடைசியில் அந்த சோதம் குமரா பட்டணத்தை விட்டே வர முடியல. அதே இடத்துல அந்த பெண்ணை புதைக்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. அதாவது மனைவி உப்புத்துனா போயிட்டா, மருமகன்கள் மிஸ்ஸிங்கு, 2 பெண்களோடு லோத்து போய் கெவியில் தங்குகிறார். அதுக்கு நடுவில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, யார் கற்றுக் கொடுத்தாங்கன்னு தெரில, மிகப்பெரிய குடிகாரனாக மாறிட்டான். ஃபுல் குடிகாரனாக மாறியாச்சு. இதெல்லாம் இந்த பழக்கம்லாம் எங்கேருந்து வருது? பரிசுத்தாவின் அபிஷேகம் எங்கே? என்ன பரிசுத்தாவின் அபிஷேகங்க, இந்த தீர்க்கதரிசனுடைய ஒரு தலைமைத்துவம் எங்கே? அப்போ இருந்த வரைக்கும் ஒரு எறும்பு அண்டதில்லை லோத்தை. அதை எங்கே போனாலும் எங்கடா போகிறேன், ஏன் போகிறேன், எதுக்கு போகிறேன்னு கேட்டால் சில பேர் கோவம் வரும். எங்கே போனாலும் இந்த பெருசு விட மாட்டேன்து. நம்ம ஜெலஸ் இல்லையா? லோத்தனுடைய மனைவி சொல்லியிருக்கோம், நம்ம தனி கொத்தனம் போனால் நல்லா இருக்கலாம், உங்கள் அம்மா அப்பா தொல்லவு அந்த மாதிரி ஆயிடுச்சு. இந்த கூட்டு கொடுத்துனதுக்கு இருக்கிற மேன்மை தெரில, எப்படியோ போயிட்டாங்க. கடைசியில் பார்த்தா அந்த அம்மா உப்புத்தூனா போயிடுச்சு, உதவாத போச்சு. அந்த மருமகன்கள் அந்த கோபாக்கில் இறந்து போயிட்டானுங்க. மருமகன்கள் எங்கே உருவானாங்க? சோதோம் கோமர் ஆசாமிங்க. வேற எங்கேயும் இவர் பெண் எடுத்தார். இப்போ மாப்பிள்ளை எங்கே பார்க்க முடியும்? அந்த ஊரில் போனால் அந்த ஊர் எனக்கு பிடிச்ச இடமா ஆயிடுச்சு அது. அப்போ எனக்கு அந்த கலாச்சாரத்தில் இருக்கிறவன் தான் எனக்கு பிடிக்கும். நான் விட்டு வந்த இடம் எனக்கு ரொம்ப அற்பமாக தெரியும். இங்கேருந்து போயிட்டு இந்தியா இஸ் போர் கண்ட்ரின்றான் இல்லையா, அந்த மாதிரி ஆகிடும். இங்கே தானே வாழ்ந்தேன், இங்கே தானே படித்தேன், இங்கே தானே தின்னேன், இங்கே தானே பிறந்தேன். அங்கே போயிட்டோன்னே அந்த காற்றெல்லாம் மாற்றி அவனுடைய வேஷம் மாறி அவனுடைய காசெல்லாம் பார்த்தோன்னே டேட்டி இந்தியான்றது, ஐ டேண்ட் லைக் இண்டியன்ஸுன்றது, யூரோப்பியன் மாதிரி. சரி, உழப்போறான்னு அர்த்தம், மேட்டிமை ஏறிடுச்சின்னு அர்த்தம். அந்த மாதிரி இவருக்கு வந்து அங்கேயே போய் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்து, அந்த ஊர் பக்கமே வரமாட்டேன்யா, என்னை கூப்பிடாதே, செத்தா கூட கூப்பிடாதே, வாட்ஸ்அப்பில் வீடியோ எடுத்து அனுப்பு, யூடியூப்பில் பார்த்துக்கிறேன், லிங்க் அனுப்பு, நான் இங்கேருந்து பார்த்துக்கிறேன்றான். இல்லை, இதெல்லாம் உண்மையிலே நடக்குது. சாவு வந்து யூடியூப்பில் பார்த்துக்கிறான். அங்கேருந்து பணம் அனுப்புகிறேன்ல சாவு அனுப்புறதுக்கு, ஃபியூனரல் காசு அனுப்புகிறான். வந்தவனே கொடுக்க மாட்டான், வராதவன் காசு அனுப்புகிறான். இப்போ துக்க வீட்டில் இருக்கிறவன் எதை யோசிப்பான்? வந்து அழுது மூக்கு சிந்தி போட்டு போகணுன்னு ஒன்றும் கொடுக்காம நம்ம கொடுத்தா வாங்கி போகிற மாதிரி இருக்குது. அது எங்கேருந்தோ பணம் அனுப்பிட்டு டிவி பார்த்துன்னு இருக்குது. அவன் நல்லவனாக இருப்பான், வந்து அழுதுட்டு போகிறவன் கேட்டவனாக இருப்பான். மனநிலை மாறிடும் பணம் பார்த்தோன்னே. அது என்னமோ அந்த பணம் ஒரு ஜீவன் இல்லாத ஒரு பேப்பர் தான். அது உள்ளே வருகிற பொழுது எல்லாருமே மாறிடுறாங்க. ஆனால் மாறாதவர் கர்த்தர் ஒண்டி தான். இந்த மாறுதல் நமக்குள்ளே வருகிற பொழுது நல்ல மாறுதலாக இருந்தால் சந்தோஷம். இது நல்ல மாற்றமே இல்லை, இது பின் மாற்றம். கடைசியில் என்னாச்சு, இது மகள்களோடு கூட சேர்ந்து 2 சந்ததி மோவாபியரும் அம்மோன் புத்திரும் பிறக்கிறாங்க. நிலம் வாங்குறதுலே இருக்குது. வீட்டை கட்டிடலாம், நிலத்தை வாங்குறது தான் கஷ்டம். இந்த நிலமெல்லாம் கர்த்தர் சொல்லாத காரியம். எது கர்த்தர் சொல்லலையோ அதை நம்ம செஞ்சுட்டு கர்த்தர் ஆசீர்வதிக்கணும்னு சொல்லி கர்த்தரை போய் தொல்லை பண்ணி போராடி ஜெபித்து கொண்டிருப்பாங்க. எது கர்த்தர் சொல்கிறாரோ அதில் நீங்கள் இணைகிற பொழுது கூடுதலான ஆசீர்வாதம் வந்து கொண்டே இருக்கும். உங்கள் வாழ்க்கை ஸ்மூத்தாக போய் கொண்டு இருக்கும். தேவனுடைய வார்த்தைக்கு செவி சாய்க்காத ஜனங்கள் அதனுடைய பலனை காண்பாங்க. தேவனுடைய சத்தத்துக்கு செவி சாய்க்கிற ஜனங்க அதனுடைய பலனையும் காண்பாங்க. செவி சாய்க்கிறவன் ராஜ்யத்தின் புத்திரனாக மாறுவான்.
செவி சாய்க்கிறது போக்குறவன் சகஜ விசுவாசியாக இருப்பான். பாவின்னு கூட சொல்ல முடியாது. விசுவாசி வாழ்க்கையில் தோல்வி அதிகமாக இருக்கும். ஏன்? அதுதான் இங்கே பேசப்படுகிற கருத்து. பேசும் பொருளே என்னவென்றால் கீழ்ப்படிதல். கீழ்ப்படிதல் உங்களை ராஜ்யத்தின் புத்திரராக மாற செய்யும். கீழ்ப்படிதல். கீழ்ப்படியாமல் ஆலயவாசியாக மாற செய்யும். ஆலயவாசிகள் பலிபீடத்தோடு நின்றோம். ராஜ்யத்தின் சுவிசேஷம் ராஜ்யத்தின் புத்திரர்களை வந்து சேரும். ராஜ்யம் இறங்கும், ராஜ்யத்துடைய வல்லமை இறங்கும். இப்போது வாழ்க்கையில் ஜெயத்தின் உங்களுக்கு இங்கே பார்த்துடலாம். கிளாஸ் டெஸ்ட்லே சொல்லிடலாம். இந்த தேர்வு இருக்கு இல்லையா, பெரிய தேர்வு சொல்ல, முழு ஆண்டு தேர்வு சொல்ல, காலு அறையிலே தெரிஞ்சிடும் பிள்ளையாண்டான்னு எப்படி படிக்கிறான், வீட்டு பாடத்திலே எப்படி இருக்கிறான், சின்ன சின்ன டெஸ்ட்லே தெரிஞ்சிடும். இது அவ்வளோ தூரம் போகுமா? சில பள்ளிக்கூடம்லாம் கூப்பிட்டு சொல்லிடும், உன் பிள்ளைய நான் பப்ளிக் அனுப்ப மாட்டேன், ஸ்கூல் பேரு கேடும், கூப்பிட்டு போயிடு. +2லே கூப்பிட்டு அனுப்பிச்சிடுவாங்க சில பேரெல்லாம். +2 தாங்காது, மகன் நிர்மூலமாயிடுவான், நிலைக்க மாட்டான், மகள் நிர்மூலமாயிடான், நிலைக்க மாட்டான், கூப்பிட்டு போயிடு. இல்லை நாங்கள் பாஸ் ஆக்கியாவது போட்டு கொடுத்துறோம் 11ல், இங்கேருந்து கிளம்பிடு, இல்லை ஃபெயில் ஆகிட்டான், வடிகட்டுற இடமா மாறிடும். ஆனாலும் சிலர் என்ன பண்ணும், பணத்தை வாங்கி அதே பிள்ளையை படிக்க வைக்கும், அவன் பாஸாக ஆகிடுவான் சில சமயத்தில். சிலருடைய கோட்பாடுகளுக்குள்ளே இருப்பாங்க. வி வாண்ட் ஒன்லி தி பெஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இன் த ஸ்கூல். இவ்வளோ நாள் நீ தானே பாடம் எடுத்தேன். ஆமாம் எடுத்தேன். எல்கேஜிலேருந்து 11 வரைக்கும் படித்தது என் பையன் உங்கள்கிட்ட தானே. ஆமாம் எடுத்தேன். 11 வருஷமாக நான் பொறுமையாக இருந்தேன்யா. இப்போ பொறுமையாக இருக்க முடியாது. இது 5ஆம் கிளாஸும் சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு நானும் நம்பினேன் 6லேருந்து உட்படுவான்னு, 7ல் நம்பினேன், 8ல் நம்பினேன், 9ல் நம்பினேன், 10ல் நம்பினேன், 11லேயே பார்த்தா ஒன்றும் மாதிரியே இருக்கும் அவன் பையன் வந்தம்மா. சரி என்ன பண்ணுறது, பெற்று போட்டான் இல்லையா, சரி வாடா ராசா, எங்கே நம்மளுக்குன்னு ஒரு வாசலை கர்த்தர் திறக்காத இருப்பா. அதுக்கப்புறம் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது. காசை கொடுத்தா அங்கே 1000 ஃபீஸு, நம்மளால் எடுத்தோடனே 1 lakh கொடுத்துரு, மீதியை நான் பார்த்துக்கிறோம் பையனு. இனி அது உன் பிள்ளை இல்லை என் பிள்ளைன்னுவான். இது ஆறுதலாக இருக்கும். சரி 1 லட்ச ரூபா கடனை வாங்கி சீட்டை போட்டு எதை எடுத்து வந்து கொடுத்து சேர்த்துருவாங்க. ராஜ்யத்தின் கோட்பாடுகள் இங்கேயே சொல்லிடலாம். வருகைக்குன்னு தனியாக இல்லை, நம்ம வாழ்க்கையிலே ஜெயம் வர வர அங்கே ரெக்கார்ட் ஆகினே இருக்கும். கிரியைகளாகவே மேலே ஏறினே இருக்கும். ஒழுங்காக வீட்டை கட்டணும், ஒழுங்காக பிள்ளைங்களை படிக்க வச்சோம், நல்லா ஒழுங்காக போய் கொண்டிருந்த வண்டி, தோல்விகள் இல்லை, நோய்கள் இல்லை, பசி இல்லை, வறுமை இல்லை, கடன் இல்லை, பரலோகம் பூமியில் அனுபவிக்கப்படுகிறது, சமாதானம் சூழ்ந்து கொண்டிருக்குது. புதுசாக எதனா ப்ரொபோசல் வந்தால் பயப்படுவான். ராஜ்யத்தின் புத்திரர் சொல்கிறேன். புதுசாக எதனா ஒன்று வந்துச்சுன்னா தான் இவ்வளோ நியமனிஷ்டிகளோடு போதே வண்டி, முன்னாடி பின்னாடி பின்னாடி முன்னாடி. இப்போ முதல்வர் வராரு, அவர் வீட்டு பக்கத்துலேயே கூட இருக்கும் செக்ரட்டரியேட்டு, அப்படி போய் அப்படி திரும்புறதாவே இருக்கும். நந்து போன மனுஷனாகவே முதல்வராக இருக்கும். ஒரு காலத்தில் அந்த வழியில் ஓடி விளையாடின ஒரு சிறுவனே ஒரு 40 ஆண்டில் முதல்வர் ஆகி போனான்னா கூட கான்வாய் பார்த்திங்கனாக்கா இது அதுன்னு ஒரு 18 வண்டி போகும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு விஷயம் இருக்குது, நான் இப்போ சொல்ல வரல. அப்படியெல்லாம் போனால் தான் அது முதல்வர் சீட்டில் போய் உட்கார வரைக்கும் அது தேசத்தினுடைய சட்டம். இப்படி தான் போன முதலமைச்சர். முதல்ல அந்த சிறுவன் தான், நான் நடந்து போனேன், இங்கே ஒன்றுக்கு போனேன், இந்த இடத்துலலாம் நாங்கள் இது பண்ணோம், விளாடணும், சேட்டை போனோம், சிலும்சம் பண்ணோம்லாம் சொல்ல முடியாது. இப்போ நீ நாட்டினுடைய முதல்வன், இந்த மாநிலத்தினுடைய முதல்வர். நீங்கள் உங்களுக்கு இஷ்டப்படி எதனா செய்யணும் கூட எங்ககிட்ட பர்மிஷன் வாங்கணும். இது வந்து சட்டம். அதுபோல் தான் ராஜ்யம். உங்கள் இஷ்டப்படி நம்ம இஷ்டப்படியெல்லாம் எதுவும் செய்ய முடியாது. we have to take permission from God's will. அப்போது ஸ்மூத்தாக போகும். உங்கள் பாதுகாப்புக்கு தான் இவ்வளோ சொல்கிறது. அவங்களாம் தான் சொல்லுவாங்க, இவ்வளோ உங்களுக்கு பின்னாடி வரோம், நீங்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். கர்த்தர் தான் சொல்லுவார், நீ எனக்கு பிரியமானவன், நீ விசேஷமானவன், நீ என்னுடையவன். சொல்கிறதுக்கான காரணம் என்ன? உன்னை சும்மா நான் பெறலை, ரத்தத்தை சிந்தி நான் பெற்றேன். நீங்கள் பிள்ளைங்களை சொல்லலாம், ரத்தத்தை சிந்தி நான் படிக்க வைக்கிறேன், ஒழுங்காக படி. அதுபோல் கர்த்தர் என்ன சொல்கிறார்? நீ விசேஷமானவன், உனக்கு பாதுகாப்பை நான் தூதர்களை அனுப்புகிறேன், பணிவிடை ஆவிகளை அனுப்புகிறேன், உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன், எல்லாவற்றையும் நான் தரேன், உனக்கு ஈடான ஜனங்களை தரேன். உனக்கு எதுவுமே இல்லாதது என்பது ஒன்றுமே இல்லை. ஆனால் ஒன்று, நீ இல்லாமல் போயிடக்கூடாது. இப்பிரபஞ்சத்தின் மீது ஆசை வைத்து, இதுக்கு எவ்வளோ தேவையில்லை. இயேசுநாதர் வராரு, லேண்டு வாங்காமல் இருக்குது, எவ்வளோ தேவையில்லைன்னு நினைக்கலாம். இயேசுநாதர் 2000 வராருன்னு சொல்லிட்டு எல்லோரும் லேண்டும் வாங்கவும் இல்லை, அவனும் வாங்கலை. அப்படியே கொட்டாய் போட்டுன்னு அப்படியே கொட்டடிச்சுன்னு அப்படியே போயிருந்தது. அப்புறம் 2001 சுத்தமாக வரலன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லாம் பில்டிங் கட்ட ஆரம்பிச்சிட்டான். இது ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்பே இந்த ஒரு ஊழல் நடந்தது பெந்தகோஸ்தே வட்டாரத்தில். இவன் அவனை பேர் கிறிஸ்துவன்றது, அவன் என்ன சொல்கிறதுனே தெரியல, அவன் கெட்ட வாட்டில் திட்டமெல்லாம் இருந்தான். இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துச்சு.
சொல்கிறேன் நான். அடையாளமே இப்போ ஆடம்பரமே அந்த எதெல்லாம் ஆடம்பரத்தை ஆட்சேபித்து பேசிச்சோ இப்போ அடையாளமே அப்படி ஆயிடுச்சு. கேட்டால் இத்தனை 1000 பேர் உட்காரத்துக்கு இவ்வளோ பெரிய சபை கட்டுற, அதுக்கு இத்தனை கோடி தேவை, அப்படி ஆயிடுச்சு. இப்போ முதல்ல இதெல்லாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுது, டிவியை திட்டினது, நகையை திட்டினது, பார்மசியெல்லாம் திட்டினது, மருந்தே பேயின்மா. ஷவரை பார்த்தீங்கன்னா தலைமாட்டாண்டே பார்மசி இருந்தது. ஏன்டா பார்மசியில் படுக்க வச்சுருக்கேன்னு நான் கேட்டேன் பாஸ்டரை. இல்லை பாஸ்டருக்கு வாங்குகிற மெடிசனெல்லாம் வச்சுருக்கிறதுனாலும் பார்மசி மாதிரி தெரியுது, பாஸ்டர் இப்படி ஆயிட்டாரு. நான் இதெல்லாம் ஒரு காலத்துலேயே காதார கேட்டிருக்கேன். மருந்தை பற்றி அவ்வளோ கண்ணாப்படான்னு பேசுச்சு. அதே தசமாகம் வந்து டாக்டர் கொடுத்தா வாங்கிக்கிறான். இதெல்லாம் நடந்துச்சு. மருந்தை திட்டுற, மருத்துவத்தை திட்டுற, அப்போ டாக்டர் தசமாகம் கொடுத்தா ஏன் வாங்குற? இப்போ அவனும் பேய தானே தெரியணும் அவனுக்கு. இதெல்லாம் கேட்டால் ஊழியக்காரருக்குறோம் பேசுகிற ரத்தம் கைக்கு சாப்பிடணுமா? சரி, நம்ம ஏன் கேட்குறோம்? இந்த மாதிரிலாம் சொல்லிட்டா யாராவது பேசுவாங்களா? இப்படி கொஞ்சம் நாள் மிரட்டின்னு இருந்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் மாறி வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் எதிர்மறையாக போய் கொண்டிருக்குது. இந்த மாதிரி எல்லாம் போய் கொண்ட காலத்தில் நிலம் என்பது விசுவாசிகளுக்கு கொஞ்சம் கஷ்டம்னா கூட போதும். தொட்டா சினிங்க மாதிரி இங்கே மோவாபிய தேசத்துக்கு இந்த அம்மா பயணப்படுது. ரூத்து போது அதை மன்னிக்கணும். மோவாபிய நகோமி போதும் தான் எழுதப்பட்டிருக்குது. பாவம் அந்த மனுஷன் எது சொன்னாலும் கேட்பான் போல். அது 2 ஆம்பளை பசங்க, ஒரு புருஷன், 4 பேராக போகிறாங்க. மோவாபிய தேசத்தை துணிகரமாக இடத்த வாங்குறாங்க, வீட்டை உண்டாக்குறாங்க, சிட்டிசன்ஷிப்பே வாங்குறாங்க. ஏன்? பெத்லெகேம் தீர்க்க தரிசன பட்டணம். பெத்லெகேமிலே மேசியா பரப்பார்னு எழுதப்பட்டிருக்கு. பெத்லெகேம் அப்பத்தின் வீடுன்னு எழுதப்பட்டிருக்குது. இன்றைக்கி எனக்கு பற்றாக்குறை. இப்போ நாங்கள் மடிக்கிறோம், இப்போ நாங்கள் சாகுறோம். இப்போ எனக்கு ஒரு முடிவு சொல்லுங்கள். நடுநாளில் கர்த்தர்னு வரும். அதாவது கர்த்தர் என்ன நடத்தினார், கர்த்தர் என்ன இப்படி இது பண்ணார், காட் பிளெஸ் யூ, காட் பி வித் யூ, ஐ ப்ரே ஃபார் யூ, யூ ப்ரே ஃபார் சொல்கிறாங்க இல்லையா? உள்ளே பார்த்தா சரக்கு பயங்கர, உள்ளே வாசம் பண்ணுங்கிறது ஒன்றும் இருக்காது. சுயநீதிகள், சுயம் இதுதான் இருக்கும். ஆடம்பரம்லாம் கூட இல்லை. அதாவது ஒரு எதிர்மறையான சூழ்நிலை பயணம் பண்ண தெரியாது. எல்லாரும் இருக்கிறாங்க, இவங்க மட்டும் புறப்பட்டு போகிறாங்க. புத்திசாலிகள் அங்கே போயிட்டு எல்லாத்தையும் ஸ்தாபிச்சாச்சு. பெத்லெகேமே எங்களுக்கு வேணாம், பரிசுத்த பட்டணமே வேணாம், எங்களுக்கு பற்றாக்குறை, வயிற்றுக்கு சாப்பாடு வேணும். மோவாபிய பட்டணத்திலே கிடைக்குது. எங்கள் திறமைக்கு எங்கள் தகுதிக்கு இங்கே வாழ்ந்தால் வேணாம், நிறைய சம்பாதிக்கணும், நாங்கள் அங்கே போகிறோம். சரி போவோம். அங்கே போய் அங்கேயே எல்லாத்தையும் கல்யாணம் பண்ணி அங்கேயே பசங்களெல்லாம் செட்டில் பண்ண ஆரம்பிச்சு. 2த்துக்குமே பிள்ளை இல்லை. ஃபஸ்ட்டு 2த்துக்குமே வாரிசு இல்லை. நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இதெல்லாம் வந்து ராஜ்யத்தில் இல்லாத விஷயம். மலட்டுத்தன்மை உன் தேசத்தில் இருப்பதில்லை. நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். வம்சங்கள் விளங்கும், விருத்தி அடையும், பலிகி பெருகுவோம், பெரிய கூட்டமாய் மாறுவோம், கனி கொடுப்போம். இப்படி தான் கர்த்தர் நம்ம வச்சுருக்கிறார். ஏதேன் தொட்டின ஆசீர்வாதம். ஏதேன் தொட்டில் இருந்தால், வார்த்தைக்குள்ளே இருந்தால் ஆசீர்வாதம். இப்படி வளத்தை பார்த்து போச்சு. நம்ம குழந்தைகளே இல்லை. ஒன்றுத்துக்கு அந்த காலத்தில் நிறைய பெற்றானுங்க, ஒரு பூச்சி போட்டு கூட இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. 2 பேருக்குமா அப்படி? ஆமாம், 2 பேருக்கும் குழந்தை இல்லை. கொஞ்ச நாள் செத்து வேற போயிட்டானுங்க. எவ்வளோ பெரிய இழப்பு. கணவன் செத்தார், 2 ஆம்பளை பசங்க செத்துருச்சு. வீட்டில் தனியாகிடுச்சு. நம்ம நகோமி சிங்கிள் ஹேண்ட் ஆயிடுச்சு. வேதம் சொல்லுது, தனியாக இருப்பது நல்லதில்லைன்னா ஏற்று துணையை கொடுத்தா. அப்புறம் நீ பலிக்கு பெருக செஞ்சதெல்லாம் பெத்லெகேம். உனக்கு கல்யாணம் ஆனது பெத்லெகேம், உனக்கு புள்ள பிறந்தது பெத்லெகேம், வாழ்ந்தது பெத்லெகேம், ஆரோக்கியமாக இருக்கிறது பெத்லெகேம். கடைசியில் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு குறை, யூதேயாவில் இருக்கிற பெத்லெகேமில் பஞ்ச காலத்தில் தான், பற்றாக்குறையில் தான் நிலைச்சி நிற்கணும். அப்போ தான் பிரச்சனை ஆரம்பிக்குது. மனம் இப்படி அலையும். சடயத்தில் நல்ல பலன் இருக்குது, நல்ல ஒரு துடிப்பு இருக்குது, கையில் பணம் இருக்குது, சடத்தில் பலன் இருக்கிறது, நல்ல சூழ்நிலை இருக்கிறது. இது எல்லாம் கொடுத்துட்டு தான் பெத்லெகேம்ன்றது புரியல. பெத்லெகேமில் இருந்ததுனால தான் இவ்வளோ வளர்ச்சி, இவ்வளோ நல்ல புகழ்ச்சி, நல்ல ஒரு இது கர்த்தருக்குள்ளே இருக்கிறதுனால, கர்த்தருடைய அபிஷேகத்தினால. ஊழியம் செய்யறதுனால மட்டும் சொல்ல, விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன். நீங்கள் கர்த்தருடைய அபிஷேகம் உங்களை காத்து வழி நடத்துது ஐயா. உங்கள் மேலே நுகத்தடிகளெல்லாம் கர்த்தர் முறிக்கிறார். எல்லா நோய்களுக்கு எத்தனையோ பரிசுத்தவான்களே கொரோனாவில் போனால் நம்மலாம் இருக்கிறோம். பிரபலங்களெல்லாம் கொரோனாவில் போச்சு. நம்மலாம் நல்லா என்ஜாய் பண்ணோம். என் எழுதின்படி சொல்கிறேன், எல்லாருமே நல்லா சந்தோஷமாக இருக்கும். யார் வீட்லேயும் எந்த குறையும் இல்லை. எல்லார் வீட்டுக்கும் அப்போ நான் ஹவுஸ் விசிட்டிங் போயிட்டு இருந்தேன். எனக்கு தேடி வர வேண்டியதெல்லாம் தேடி வந்தது. இதெல்லாம் நான் சாட்சி சொல்லலாம். அது எதுவுமே என்கிட்ட இல்லை. நானும் மற்றவங்களை எடுத்து போய் கொடுக்குற அளவுக்கு இருந்தேன். மூட்டை அரிசி எனக்கு வந்துச்சு. மூட்டை அரிசி நான் காரில் வச்சு எல்லாருக்கும் எடுத்து போய் கொடுத்துருந்தேன். கொடுத்ததுக்காக சொல்ல, எவ்வளோ ஒன்றும் குறைப்பட்டு போல கர்த்தர் நம்மளை நடத்துகிறான்னு சொல்கிறேன். மற்றவங்களோட அனுபவம் எப்படியோ எனக்கு கர்த்தர் இப்படி தான் வச்சுருந்தார். கொரோனா டைமில் கூட சொல்கிறேன்.
ஏன் நான் சொல்கிறேன்னா, நம்ம போய் காலை வைக்கிறது ஒரு பக்கம், கர்த்தரே சொல்லி போக சொல்கிறது வேறு. அதுக்கு சில சமயத்தில் நம்ம செவி சாய்க்காது நம்ம பாதிக்குள்ளே போகிறது வேறு. ஆனால் இதெல்லாம் சொந்த தீர்மானம். எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிறது, எல்லாம் நல்லா போய் கொண்டிருக்கிறது. அதனால் துணிகரமான டெசிஷன், துணிகரமான முடிவுகள் எடுத்துருவாங்க. அப்புறம் அங்கே போயிட்டு பார்த்தா அந்த பசங்கள்லாம் செத்த வயசை பார்த்தீங்கன்னாக்கா சாப்பிட்ற வயசே கிடையாது. வாழ வயதில் உன் குமாரர்களை சாக கொடுப்பாய், அந்த வசனம் தான் நிறைவேறுச்சு. அந்த அம்மாவும் என்ன பண்ணோம், அப்புறம் யாரோ சொல்லியிருக்கான் பெத்லஹேமில் அப்பம் ஆசீர்வாதம் வருதுன்னு. இந்த இடம் தான் இன்னும் வெத்தனமான இடம். ஒரு இடத்துல நினச்சி நிற்காது இது. நகோமி உண்மையிலே விசுவாசி தான். மறுபடியும் அங்கேருந்து திருப்பி வா, எங்கே பெத்லஹேமுக்கு வரோம். ஏன் வரோம்? அப்போ இங்கே மறுபடியும் கொடுக்குறாங்க. ரேஷன் கிடையாது, அரிசி போடல பார்த்துட்டோம். இப்போ திருப்பி அரிசி போடுறான், எண்ணெய் போடுறான், மானியம் கொடுக்குறான்னு திருப்பி போய் நிற்கிற மாதிரி மறுபடியும் பெத்லஹேமுக்கு வருது. அப்படி வந்தவன் தான் ரூத்து. இப்போ ரூத்துக்கு வந்து அவள் பெரிய ஆள் ஆனதெல்லாம் வேறு, ரூத்துன்னு சரித்திரம். நான் சொல்கிறது, நகோமி வீட்டில் 3 இழப்பு வந்துச்சு, அது எங்கே போய் நம்ம குறைப்பட்டுக்கிறது? இந்த இழப்பு நம்ம வீட்டில் வரக்கூடாது ஐயா, இழப்பே வரக்கூடாதுன்னு சொல்ல. நல்ல முதிர் வயதில் பிள்ளையின் பிள்ளைகளை காண கர்த்தர் கிருபை செய்வார். எருசலேமின் சமாதான வாழ்க்கையை கர்த்தர் காண கிருபை செய்வார். இப்படி தான் ராஜ்யத்தின் கோட்பாடுகள். ஆசீர்வாதம் ஆசனத்தை பிடிச்சின்னு பாஸ்டர் பேசுகிறான்னு நினைக்கூடாது. கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் அவன் வழிகளிலே நடக்கிற மனுஷனை விதமாக ஆசீர்வதிக்கப்படுவான். இது பொய்யாகவே ஆகாது. இது என் தகப்பன் காலத்தில் மட்டும் இல்லை, என் காலத்தில் மட்டும் இல்லை, என் பேர பிள்ளைகள் காலம் வரைக்கும் இந்த வசனங்கள், அது உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த வசனம் இருக்கும். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டது. வசனம் பொய்யாக்கா. வழிகளில் நிற்கிறோமா? லேண்டை வாங்குறது தப்பே கிடையாது, கர்த்தரே தரணும்னு சொல்கிறார். ஆனால் அதே சமயத்தில் என்ன அபிப்பிராயத்தில் நீங்கள் போய் லேண்டு வாங்குறீங்க? வளர்ச்சி, புகழ்ச்சி, சந்தோஷம், மகிழ்ச்சி. இங்கே பற்றாக்குறை, நான் இங்கே போகிறேன். இங்கே என்ஜாய் பண்ண முடியல, இந்த கிழவன் நோண்டினே இருக்கிறான், குத்தினே இருக்கான், குழஞ்சினே இருக்கான், நான் அங்கே போகிறேன். தனி குத்தணும் இல்லை, இது சரியில்லை, நான் இங்கே போகிறேன். கர்த்தர் போக சொல்கிறாரா? தாராளமாக புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிறாரா? தாராளமாக போங்க. ஒரு இடத்துல காலை வைக்கிற பொழுது கடைசியாக ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், கிளம்பு, இங்கே இருக்காத, போ. முதல்ல வான் 11ஆம் அதிகாரம் சொன்னார், வர முடியல. முன்னே இருந்து அழைக்கிறார், வாங்க, வர முடியல. கர்த்தர் இறங்கிட்டார் கூடாரத்துக்குள்ள. அடுக்கடுக்கான மறிப்பு, சாவு உழுது, மரணம் உழுது. ஆபிரகாம் அண்ணன் செத்துட்டான், ஆபிரகாம் உடைய தகப்பன் செத்துட்டான். இப்போ ஆபிரகாமுக்கு யாருக்கும் கீழ்ப்படிய வேண்டிய அவசியமே இல்லை. இவர் புறப்பட்டு வரார். அதுவே எவ்வளோ கஷ்டம், நிறைய வாட்டி நான் பிரசங்கம் பண்ணியிருக்கேன். இப்போ இவர் புறப்பட்டு வரார், கர்த்தர் தரிசனமாகிறார். புறப்பட்டு வந்த உடனே சாரால் சிறைப்பட்டு போகிறார். எப்படி இருக்கும்? எதிர்மறையான சூழ்நிலையில் அப்போ தான் புறப்பட்டு வராங்க. இங்கேருந்து சென்ட்ரலோ அரக்கோணமோ போயிருக்கிறீங்க, போராட்டம் ஆரம்பிச்சிருச்சு, நிறுத்து, வண்டி நின்னோன்னு அடுத்த வண்டியில் ஏறுறேன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? இல்லை கர்த்தரால் தான் என்ன பண்ண முடியும்? கர்த்தர் ஒன்றும் மண்ணில் பாருங்கள். 7வது வசனம் தரிசனமாகி சொல்கிறார், உனக்கு இந்த பூமியை நான் தருவேன், உன் சந்ததிக்குன்னு தரேன். ஆண்ணிலேருந்து ஃபயர் ஆயிடுச்சு. எனக்கு ஒரு பிள்ளையை தாருன்னு கேட்டதுக்கு கர்த்தரே பார்த்து சந்ததியை தரேன்னு சொல்கிறாருன்னு விசுவாசம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிக்குது. அப்போது அப்படியே சந்தோஷமான ஒரு மெமரிஸில் வாழ்க்கை வருது. எனக்கு கர்த்தர் 75 வயசில் குழந்தை தரேன்ட்டார், எனக்கு கர்த்தர் 75 வயசில் குழந்தை தரேன்ட்டார். சாராலும் நம்பிச்சு, அந்த அம்மாவும் நம்பிச்சு. பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் லோத்துக்கும் அவனுடைய ஃபேமிலிக்கும். இந்த வயசில் தராரா, அப்போ நம்ம என்ன வருது, இப்படிலாம் ஓடி இருக்கோம். ஆனால் ஆத்தும ரீதியான ஒரு சந்தோஷம். இந்த தேவன் என்னட்டு யாருமே இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை. இப்போ என்ன மாதிரி கள்ள மண்ணை கும்பிட்டவன் கர்த்தர் பேசுனா எப்படி இருக்கும்? தேவ குடும்பம்லாம் கிடையாது இல்லையா? இது வந்து தேவன் யாருன்னே தெரியாத ஒரு குடும்பம் நாங்கள்லாம். தேவன் எழுதர்லினா அந்த லவ் வித்தியாசமாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன். அப்புறம் என் பசங்கள்லாம் ரொம்ப தைரியமான ஜென்ரேஷன், கிறிஸ்டின் பசங்க, எல்லா விதமான அநியாயங்களும் தெரியும். இப்போது ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் வந்து தேவ சத்தத்தை கேட்கிற பொழுது, சர்வவல்ல தேவன், வானத்தை பூமியை படைத்த தேவன் என்கிட்ட பேசினார். பிரதமர் பேசுவாரா, முதலமைச்சர் பேசுவாரா, இப்படி தான் போய் கொண்டிருக்குமே தவிர இந்த தேவன் பேசுனது இருப்பு கொள்ளாத ஒரு சந்தோஷம், எண்ணில் அடங்காத ஒரு சந்தோஷம். ரட்சிக்கப்பட்ட குடும்பம் எல்லாருக்குமே இது இருக்கும். நாட் ஒன்லி people who are converted, even the Christian family who got to know the Lord have a great
எக்ஸைட்மெண்ட் when they hear the voice of the Lord. ஒரு சந்தோஷம் இருக்கும். கர்த்தர் பேசினார் ஐயா, என்கிட்ட போய் கர்த்தர் பேசினார். இது வந்து அனுகூலமாக இருக்குது, சந்தோஷப்படலாம். சில சமயத்தில் எதிர்மறையாக இருந்தாலும் சந்தோஷப்பட்டு தான் ஆகணும். எல்லாம் ட்ரெஸ் பண்ணினா அழகாக இருக்கும், போகலான்ட்டு ரெடியாக இருப்பாங்க, நேற்றுக்கு போவானான்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உதாரணம் சொல்கிறேன். சரி, அந்த சந்தோஷம் நிலைப்பதற்குள்ளே சாரால் சிறைப்பட்டு போனால் அந்த வார்த்தையின் தரிசனம் நிலைத்து நிற்க ஆபரகம் செய்ய ஒன்றுமே செய்யலை. அந்த அம்மா ஒன்றும் கேட்கல. இந்த மௌனம் பரிசுத்தாவினுடைய கனிகளை வெளிப்படுத்துகிறது. உனக்கு நிலத்தை தர, நீ வா, நீ இந்த தேசத்துக்கு புறப்படு, இங்கே இருக்காதே புறப்படுன்றது தான் கட்டளை. அதை கீழ்ப்படிய போய் எகிப்தில் காலை வச்சு தான் தாமதம். இப்படி ஒரு இழப்பு வந்து விட்டது. எப்படி இருக்கும்? ஒன்றும் செய்யலை, முறுமுறுக்கலை, ஜெபிக்கலை, உபவாசிக்கலை, அழுது புலம்பலை, பழைய சொந்தக்காரனுக்கு யாரையா சொல்லி அனுப்பலாமா, எதனா தூது அனுப்பலாமான்னு யோசிக்கலை. யாருக்கிட்டையாவது போய் வேறு மாதிரியாவது இதில் டீல் பண்ணி அந்த அம்மா கூப்பிட்டு வரணும் இல்லையா? என்ன பண்ணுறதுனே தெரில. கர்த்தரே இறங்குறார். திக்காற்றவனுக்கு தெய்வமே துணை, உத்தமனுக்கு கர்த்தரே துணை. கர்த்தரே இறங்குறார், அவனை வாதிக்கிறார். சொல்ல வர கருத்து என்னென்னா, எகிப்தில் போய் காலை வச்சு தான் தாமதம். இது ஒரு சோதனை ஜெயித்தான் இந்த மனுஷன். சோதனை ஜெயிக்கிறவன் பாக்கியவான். எப்படி பாக்கியவான்னா, நீ விதைக்காததை அறுக்க போகிறாய். உனக்கு வருகிற அசௌரியங்கள் எல்லாம் வேறு ஒரு பாவியினுடைய ஆசீர்வாதம் பரிசுத்தவானுக்கு கொடுக்கப்படுகிற ஒரு சூழ்நிலையை கர்த்தர் உருவாக்குறார். வெல் ட்ரான்ஸ்ஃபர். நம்ம விதைக்கலை, நம்ம உழைக்கலை, ஆனால் நம்ம சகிச்சோம், நம்ம பாடுகள் வழியே போனோம், அதுலேருந்து விடுதலை ஆனோம், சாட்சி சொன்னோம். இதோடு முடிஞ்சது வந்து ஆலயவாசிகள். ஆனால் விசுவாசம் என்ன செய்யணும்? இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இன்னும் கொஞ்சம் விரிவாக்கணும். ஆண்டவரே, சத்ரு கரத்தில் இருக்கிற என் ஆசீர்வாதம் எனக்கு திரும்ப வர வேண்டும். நான் என்னென்னலாம் பொன் வெளியெல்லாம் இழந்தேனோ, என் அறியாமனால, என் பாவத்தினால, என் சாபத்தினால, என் புத்தியினத்தினால, இது அனைத்துக்கும் பதில் சொல்லுங்க ஆண்டவரே. தங்கம் விற்கிற வேலை வேறு, இழந்தப்போ விற்ற வேலை வேறு. அது ஏற 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 பார்க்குறப்ப தான் பயமாக இருக்குது. இழந்தப்போ கூட நம்மளுக்கு வழி தெரியல. இப்போ அநியாயத்துக்கு 1,000 1,00,000 வந்துருச்சு ஐயா. 50,000 அப்படியே விற்றப்பேன், 100,000 அப்படியே விற்றப்பேன், 10,000 அப்படியே விற்றப்பேன். அது பக்கம் கூட வச்சுட்டு கூட திரும்பி பார்த்தது இல்லையே. இதெல்லாம் நம்மளை குத்தி ரொம்ப நம்மளை அலைகழிக்கும். இந்த நாளிலே நான் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறேன். சத்ருவின் கரத்தில் இருக்கிற ஒரு ஆசீர்வாதம் கர்த்தர் கொண்டு வர போகிறார். இதை எப்படி நீங்கள் எடுத்துக்கு நம்புவீங்கன்னு எனக்கு தெரியாது. சூழ்நிலைகள்லாம் எதிர்மறையாக தான் இருக்கும். ஆனால் நம்ம ராஜ்யத்தினுடைய சுவிசேஷம் அப்படி நம்ம விசுவாசிக்கணும். மற்றவனுடைய சொத்துக்கு நம்ம ஆசைப்படலை, ஆனால் என்னுடைய ஆசீர்வாதம் சத்ருவின் கரத்தில் இருக்கிறது. அது எனக்கு இயேசுவின் நாமத்திலே வரப்போகிறது. இதுதான் ராஜ்யத்தின் சுவிசேஷம். சும்மா விடமாட்டார் கர்த்தர். யுத்தம் செய்தோ நம்ம ஆறுதல் படுத்துகிற தேவன், நம்ம சமாதானத்தை கொடுக்குற தேவன், சந்தோஷத்தை கொடுக்குற தேவன். அதோடு ஆலயவாசிகள் அப்படி அதோடு நிறுத்திக்கொள்ளலாம். ஜீவன் இருந்தால் போதும், பரிபூர்ணம் அடைய வேண்டும் என்பதுதான் ராஜ்யத்தின் கோட்பாடு. நீங்கள் பரிபூர்ணத்துக்குள்ளே வரணும். கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. உங்கள் ஜெபம் எப்படி இருக்க வேண்டும்? என் தேவன் என்னுடைய எல்லா குறைகளையும் தம்முடைய ஐஸ்வரியத்தின் நிறைவினாலே நிறைவாக்க போகிறார். என்னுடைய தேவைகள் என்னுடைய நிறைவினால் அல்ல, என் கையில் இருக்கிற பலத்தினால் அல்ல, அவருடைய மகிமையினால் நிறைவாக்க போகிறார். அக்கார்டிங் டு ஹிஸ் ரிச்சஸ் இன் க்ளோரி. அவருடைய ரிச்சஸ், அவருடைய ஐஸ்வரியத்தின் மகிமையினால் நிறைவாக்க போகிறார். அப்பொழுது பார்த்தீங்கன்னா, பாவியின் இடத்தில் இருக்கிறது உன்னிடத்திலே கொடுத்து தான் தீர்க்கப்பட முடியும். உலகம் இதற்கு எதிர்மறையாக சொல்லும். ஐயா பைத்தியமாயா உனக்கு, நம்ம அப்படிப்பட்ட வேதத்தை தான் வாசிக்கிறோம். 100 வயதில் அந்த அந்த அம்மா பெண் பிள்ளை பெற்று எடுக்க முடியுமா? 90 வயதில் 100 வயதில் அந்த மனுஷன் தகப்பனானா அதோடவா நின்றுச்சு? 180 வயசு கேத்தூரில் கல்யாணம் பண்ணி 6 பிள்ளை பெற்றான். இது என்ன லேகியம் அட்வர்டைஸ்மெண்ட்டா? உலகம் கேட்கும். இது என்ன, இது சாப்பிட்டானா அது மனநிலை. விசுவாசம் அதிகரிக்க சரீரம் உள்ள அப்படியே மறுரூபம் அடையும். ஐயா 50 வயசு ஆக போகுது, இல்லை 60 வயசு ஆக போகுது, நமக்கு இதாக போகுது அதாக போகுது, இதெல்லாம் தி ஷுடன்ட் ஸ்டே இன் யுவர் மைண்ட் அட் ஆல். ராஜ்யத்தின் சுவிசேஷம் 85 வயது 45 வயதுக்குரிய பலத்தை காலவே கொடுத்து அதே தேவன் எனக்கு கொடுக்க வல்லவர். அந்த மனுஷனுக்கு இருந்த அதே மன உத்தமம் எனக்கும் இருக்க போகிறது. நான் தேவனை காட்டிலும், அதாவது காலவே போல உத்தமம் இல்லை, இயேசு கிறிஸ்துவின் உத்தமம் எனக்கு தரப்பட போகிறது. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்தம் எனக்கு நிலைப்பட வேண்டும். காலேவின் பரிசுத்தம் வேணாம் ஐயா, நீர்தான் மாசற்றவர் மங்காதவர், உம்முடைய பரிசுத்தம் வேண்டும். அப்போ பாருங்கள், பிள்ளைகளை காணத்தக்கதான ஆசீர்வாதம் குறைஞ்சபட்சம் வந்துடும். தீர்க்காயுசு வருது, கையின் பிரயாசம் வருது, நல்ல உடல் சுகம் வருது, நல்ல தடாத்திரம் வருகிறது.
அப்போ ஜனங்க பார்க்குறபோது கேட்பாங்க, என்னை பார்த்து இப்படி தான் கேட்டிருக்காங்க, ஒன்றுமே மாற்றம் காணப்படல. அதாவது என்னென்னா, அப்படியே இருக்கிறீங்க. 15 வருஷம் 20 வருஷம் பார்த்தவங்க கூட சொன்னாங்க, அப்படியே இருக்கிறீங்க, ஒன்றும் மாறல. நல்ல விதமாக சொன்னாங்க. மாறலைன்னா உருப்படலை, தரதுலையாக இருக்க, அப்படி இல்லை. மாறலைன்னா எந்த முதுமையும் நாங்கள் காணல, நல்லா அப்படியே இருக்கிறீங்க. நடுவில் பலிக்கினேன், பெருகினேன், அப்புறம் குறைந்தேன், அது நேரில் பார்க்கணும்னு தெரியும் என்னென்னலாம் நம்ம கடந்து போனோம். ஆனால் பழைய ஆட்கள் பார்க்குறப்போ, விசுவாசிகள் சொல்கிறேன், 10 வருஷம் 5 வருஷம் கேப் கழித்து லோக்கல் ஃபெலோஸே பார்க்குறப்போ, அண்ணா அப்படியே இருக்கிறீங்க அண்ணே, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சொல்கிற உதடுகளை நான் பார்க்குறப்போ எனக்கு வசனமாக இருக்குது. நம்ம ஆட்கள் இப்படி டெய்லி ஒரு மாதிரி ஷ்ரிங்க் ஆகிட்டாங்க. ஏன்? எல்லாருக்கும் தான் கஷ்டம் இருக்குது, எல்லாருக்கும் தான் கவலை இருக்குது. நான் ஒன்று சொன்னேன், அவர் ராஜ்யம் இறங்குகிறது, அவர் ராஜ்யம் வருவதாக, அவர் ராஜ்யம் வருவதாக. உங்களுக்கு பெரிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சத்துருவின் கருத்தில் இருக்கிறது நெசந்தான். சாராலே யாராவது மீட்டு எடுக்க முடியுமா? ஆளுங்கட்சிக்காரங்கிட்ட போய் மாட்டிக்கிச்சு அந்த அம்மா. தேசத்தை ஆள்றவன் இவன். அண்ணாடங்காட்சி மாதிரி நம்ம போகிறோம் தேசாந்திரியா. யாராவது ஜெயிக்க முடியுமா? கவர்மெண்ட்டுக்கு விரோதமாக கேஸ் போட்டு ஜெயிக்க முடியுமா? சொல்லுவாங்க இல்லையா, உங்கள் கேஸ் தோற்றுருங்க. நான் சொல்கிறேன், ஜெயமோ கர்த்தரால். அது என்ன செய்வாரோ ஏது செய்வோ தெரியாது. எத்தனையோ பேருக்கு எனக்காக கர்த்தர் யுத்தம் பண்ண பொழுது அந்த ஜனங்களுக்கு சொப்பனத்தை அனுப்பி பயமுறுத்தி மறுநாள் எனக்கு வந்து சேரவெல்லாம் வந்து சேர்ந்துச்சு. சொப்பனம் போய் அவனை பயமாட்டே சேர்ந்தது. நெபுகாத்நேசரை போல் அலறணும், பார்வோனை போல் அலறணும். எகிப்து ஆண்ட பார்வோன் யோசிப்பு காலத்தை அலறது போல் அலறி அடித்து பிடிச்சி என்ன செய்யணுமோ எனக்கு நன்மையை செய்து அனுப்பினாங்க. இந்த சேம் காட். நான் அப்படி தான் நான் பார்த்தேன். நம்மளால் முடியல ஆண்டவரே, நான் போய் யுத்தம் பண்ண நேரமும் இல்லை, டைம் இல்லை. யுத்தம் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு நேரம் இல்லை, ஊழியம் பண்ணுறதுக்கு தான் நேரம் இருக்குது. அந்த நேரத்திலே கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காரலாம். அதில் இருக்கிற ஒரு இன்பமே இன்பம், அதில் இருக்க ஒரு சந்தோஷம் சமாதானம் வேறு. இவங்க பின்னாடிலாம் நம்ம சுத்த முடியாது. நீங்கள் அப்படி தீர்மானிங்க, ஆண்டவரே உங்களோட சமூகம் உங்களுடைய ஆலயம் அப்படி இருக்குன்னு நான் ஆசைப்பட்றேன். இந்த கோர்ட்டு கேஸெல்லாம் நான் சுத்த போகிறதில்ல. குதிரைகள் எத்தனை நாளுக்கு என்று ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். அதை தீர்க்கதரிசி போய் எகிப்தில் காலை வச்சது தான் பார்வோனுடைய அம்புட்டு சொத்தும் இவனுக்கு வந்துடுச்சு. அசையும் சொத்து, அசைய சொத்து, எல்லாம் வேலைக்காரர்கள் முதல் பெரிய கொழுத்த செல்லுதல் ஆக்கி வேதம் சொல்லுது. பூமியை நிறைய அதாவது இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், பூமி தாங்கக்கூடாததாக இருந்தது. இடம் பத்தலை. பார்வோனை கொடுத்தான். கர்த்தர் பார்வோனை அசைத்தார், பார்வோனை கொடுக்க வைத்தார். இனி வருகிற நாட்கள் இழப்பின் வழியில் வந்த நீங்கள் இடம் கொள்ளாமல் போக மாட்டோம், ஆசீர்வதிக்கப்பட போகிறீங்க. கண்களை மூடி கத்த நோக்கி பார்ப்பேன். என்னையா வீடு தராரு சொன்னீங்க, நீங்கள் இதுக்குள்ளே வரப்போ தானாக வீடு கட்டப்பட்டுரும். நிலத்தை மட்டும் சுதந்திரிங்க, வீடு தானாக கட்டப்படும். அதான் அற்புதம். ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நாளில் எங்களை நடத்தின கிருபைக்கு ஸ்தோத்திரம். காத்திருந்தது நிறைவேறினது ஆண்டவரே. இந்த நேரத்தில் எங்களோடு இடைப்பட்ட கிருபைக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் நெருக்கத்தின் வழியாக போகிற ஒவ்வொரு விசுவாசிகளும் ஆஃப்லைன் ஆன்லைன் யாராக இருந்தாலும் கடந்து செல்கிற போராட்டங்களை நிறுத்தி போட்டு சீக்கிரத்தில் பார்வோனுடைய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் கொடுத்ததை போல் கொடுத்தவர்களை ஆசீர்வாதி. இனி வழக்கு வாய்தாக்கள் நீதிமன்றம் என்று அலையாமல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு நிலத்தை சொந்தமாக்கி தருவீராக. அற்புதங்களை செய்யும். அதில் வீட்டையும் நீரே கட்டும். சங்கீதம் 127:1 சொல்லுகிறது, கர்த்தர் வீட்டை கட்டார், வீடு கட்ட பிரயாசம் இருந்தார். தேவரின் கட்டிக்கொடும் நாங்கள் அனுபவித்துக் கொள்கிறோம். இயேசுவிடம் தெளிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முல்லை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த அன்பின் ஐக்கியமும் நம்ம முன்னோடு கூட சதாகாலம் சொல்லப்பட்ட இருப்பதாக. ஆமென். ஆமென். நன்றி.